சரி ஓகேப்பா. நேத்திக்கு வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேசிக்கா சிஎஸ்எஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். கரெக்ட்டா? வி ஸ்டார்ட்டட் வாட் இஸ் சிஎஸ்எஸ், ஒய் சிஎஸ்எஸ் அந்த பேசிக் திங்ஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டு, வி சா ஒன்லி கலர் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? ஒரு ஒன் லைன் ஆஃப் கோட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் நேத்திக்கு. இன்னியோட என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ டுடே வில் கவர் ஆல் டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ், கலர் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேங்களா? அதில் வந்து வில் ரீகேப் HTML கொஞ்சம் பேசிக்ஸை வந்து ரீகேப் பண்ணிடலாம். நேத்திக்கு பண்ண HTML கனெக்டிவிட்டி அண்ட் CSS கனெக்டிவிட்டியும் ஒரு வாட்டி ரீகேப் பண்ணிவிட்டு வில் கவர் ஆல் த ப்ராப்பர்ட்டிஸு. லைக் எல்லாருமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொல்கிற எக்ஸ்டென்ஷன்ஸு, நான் சொல்கிற அதர் திங்ஸ் எல்லாமே வந்து அதில் நோட் பண்ணிக்கோங்க, இன்க்ளூடிங் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேயா? அண்ட் வில் அட் த எண்டு வில் சி ரீகேப் ஆஃப் கிட் அண்ட் கிட்டப். கரெக்டாக? ஏன்னா கிட் அண்ட் கிட்டப் வந்து இன்னைக்கு நம்ம திரும்பியுமே ரீகேப் பண்ணலாம். அந்த 5 கமாண்ட்ஸ் நேத்திக்கு பார்த்துருந்தோம்ல, 5 கமாண்ட்ஸ் கடைசியில் பார்க்கலாம். அண்ட் வந்து ஃபைனலாக வந்து டிப்ளாய்மெண்ட் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறப்பா. ஓகேங்களா? வி கோயிங் டு ஸ்டார்ட் டிப்ளாய்மெண்ட்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் டிப்ளாய்மெண்ட் என்னது? கிட்டப் பேஜஸ். ஐ டோல்ட் யூ 7 to 6 டிப்ளாய்மெண்ட்ஸ். அதில் வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டிப்ளாய்மெண்ட்டை இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆஃப்டர் ரீகாப்பிங் கிட் அண்ட் கிட்டப் ஐ வில் ஷோ யூ. நெக்ஸ்ட், பிஃபோர் ஸ்டார்டிங், ஹவு இஸ் த அசைன்மெண்ட்ஸ் கோயிங்? ஐம் நாட் கோயிங் டு செக் ரைட் நோ, பட் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கேட்குறேன். எப்படி இருக்குது அசைன்மெண்ட்ஸு? எத்தனை பேர் அசைன்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க? லாஸ்ட் அசைன்மெண்ட்டை ஜஸ்ட் ஹேண்ட் ரைஸ் மட்டும். ஓகே, அட்லீஸ்ட் ஒன்று பண்ணிட்டேன் அப்படின்றவங்க அவங்களும் இல்லை, ஒன்று பண்ணிவிட்டேன், இன்னும் ரெண்டு வந்து தான் ஆன் கோயிங்கில் இருக்குது அப்படிங்க. டைம்லாம் சஃபிஷியண்ட்டாக இருக்கா? அசைன்மெண்ட்ஸ் வந்து உங்களால் கோரிலேட் பண்ணிக்க முடியுதா? அது ஜஸ்ட் ஒரு ஃபீட்பேக் மாதிரி. உங்களுக்கு அந்த இது தெரியுதா? அசைன்மெண்ட்ஸோடும் கிளாஸோடையும் சிங்க் ஆகிறது? ஓகே ஓகே ஓகே. ஹலோ ஆ வெங்கடேஷ், இப்போ HTML அந்த விக்கிபீடியா வெப்சைட் அந்த அசைன்மெண்ட் மட்டும் தானே கொடுத்துருக்கோம் இல்லையா? இல்லை, ஆக்சுவலாக ஐ கிவன் 2 அசைன்மெண்ட்ஸு இல்லையா? ஓகே, இன் மை கிளாஸ் ரூம் நாட் அப்டேட்டட். ஸோ ஓகே ஓகே, ஒன் மினிட் நான் செக் பண்ணுறேன். ஓகே. ஓகே, ஐ திங்க் ஐ எம் நாட் அசைன். ஓகே, நான் எப்போதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் அசைன் ஓகே, பட் இப்போ இது இதெல்லாம் ஒரு 2 அசைன்மெண்ட்ஸ் அசைன் ஆயிருக்கு. கரெக்டாக இது வந்து வந்துருச்சுல உங்களுக்கு? இது வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து திஸ் ஒன் கிட் அண்ட் லிங்க்டின் வெப்சைட்டா 2 அசைன்மெண்ட்ஸ் டோட்டலி இப்போ வரைக்கும் அசைன் அசைன் ஆயிருந்துச்சு. ஆயிருக்கு. ஓகே, திஸ் ஒன் இதில் அசைனை ட்ரை பண்ணுறேன். ஓகே ஜஸ்ட் டேக் 2 days டைம். ஓகே, பிரச்சனை. இன்றைக்கி ஒரு ஓகே ஆஃப் டே இருக்கும். மேபி டேக் யுவர் சாட்டர்டே சண்டே. இது வந்து ட்ரை பண்ணிப்பாங்க. நான் வந்து உங்களுக்கு அசைன்மெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுதான் ஓகே. ஒன்றும் இல்லை, நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருந்தோம் கரெக்டாக. இமேஜஸ் லைக் இப்போதைக்கு நீங்கள் போன அசைன்மெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்ட் ஆஃப் HTML எல்லாமே கவர் ஆகிடுச்சா? யுவர் ஃபஸ்ட் பார்ட்டு பேசிக்ஸ் எல்லாமே கவர் ஆகிருக்கும். அண்ட் செகண்ட் பார்ட்டை வில் கவர் இமேஜஸ், மீடியாஸ். ஓகேங்களா? ஸோ எப்படி வந்து லைக் நான் சொல்லியிருந்த இமேஜ் கிட்ட எல்லாருக்குமே ஞாபகம் இருக்குது கரெக்டாக. ஸோ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க கூகுள் சைன்இன் பண்ணி. ஸோ அதுலேருந்து நார்மலாக ஒரு இமேஜ், இதே இமேஜ் தான் எடுக்கணுமா, வேறு இமேஜ் போடக்கூடாதா, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. டேக் எனி இமேஜை புட் இன் யுவர் நம்ம ஒரு அசட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி போட்டோம்ல, லிங்க் பண்ணி பாருங்கள் இமேஜ் டேக் வச்சு. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், இமேஜ் கிட்டில் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த லிங்க் வச்சு ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். சேம் ஃபார் வீடியோஸு. அண்ட் ஒரு ஃபார்ம் பேசிக்காக க்ரியேட் பண்ணியிருந்தோம் கரெக்டாக, பேசிக் ஃபார்ம். அதில் முக்கியமான ஆட்ரிபியூட்ஸ் என்னது? லேபிள் அண்ட் ஃபார். கரெக்டாக அந்த ஃபார் ஐடி வச்சு லிங்க் பண்ணிவிட்டு ஒரு லேபிள் கொடுத்துக்கோங்க. லேபிளில் வந்து யூசர் நேம், இன்புட்டில் சும்மா அதே மாதிரி ஃபார் பாஸ்வேர்ட் ஆல்சோ அண்ட் பட்டன். கிளியரா? அண்ட் என்டிட்டிஸ்ப்பா. என்டிட்டிஸ் நம்ம பார்த்துருந்தோம் கரெக்டாக, ஸ்பெஷல் கேரக்டர்ஸு. இந்த என்டிட்டிஸுக்கு நான் எங்கே போகிறது அந்த மாதிரிலாம் இது பண்ணாதீங்க. ஜஸ்ட் புட் HTML என்டிட்டிஸு.
என்டிட்டிஸ் சிம்பிள்ஸ்னு ஒரு வெப்சைட் இருக்கும். இதுவும் போகலாம், இல்லைனா நீங்கள் சிம்பிள் ரெஃபரன்ஸும் போகலாம். ஓகேங்களா? இங்கேயே இருக்கும். சிம்பிள்ஸ்னு வேணால் யூ ஜஸ்ட் கோ வித் HTML என்டிட்டிஸ். யூ வில் ஹேவ் சம் கோட்ஸ் இங்கே பார்த்தீங்களா? இதுலேருந்து ஏதாவது ஒரு 3 வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? இங்கே பாருங்கள், ஐ வில் ஷோ யூ. இது வரைக்கும் ஓகே. இதெல்லாம் தான் டாஸ்க் நான் டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கேன் பாருங்கள். ஓகே, ஏதாவது 3 வந்து எடுத்துக்கோங்க. இங்கே இருக்கிறது தான் எடுக்கணும்னு இல்லை. காப்பி ரைட்ஸு, ட்ரேட்மார்க்னு நீங்கள் ஏதாவது ஒரு 3 எடுத்து ஜஸ்ட் ஓகே என்டிட்டிஸ்னால் என்ன அப்படின்றத ஒரு வாட்டி பண்ணி பார்த்துருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஹோஸ்டிங் இன் GitHub பேஜஸ் நான் இன்றைக்கி சொல்லிக் கொடுக்குறேன். ஓகே, டுடே அட் த எண்ட் ஐ வில் டெல் யூ. அண்ட் இங்கே இருக்க கொஸ்டின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? யூ ஹேவ் சம் கொஸ்டின்ஸ். ஒரு ஷார்ட்கட் எமௌண்ட்டு சும்மா ட்ரை பண்ணுங்கப்பா. ஆன்சர்ஸ் அந்த டெம்ப்ளேட் நம்ம கிரியேட் பண்ணோம்ல, ஒரு HTML கோலன் சூப்பர், சரியா? HTML:5 கரெக்டாக? இதில் வந்து நீங்கள் இல்லைனா அந்த எக்ஸ்பிளனேட்டரி பிளாக்கும் கரெக்டு தான். ஓகே, வாட் இஸ் டாக் டைப்பு? வேர்ஷன் கரெக்டாக? வாட் இஸ் த லேட்டஸ்ட் வெர்ஷன்? நம்ம யூஸ் பண்ணுற வெர்ஷன் என்னது HTML? H5. ஓகேங்களா? அதை நான் வச்சுக்கோங்க, HTML5. நெக்ஸ்ட், வாட் இஸ் த வாய்ட் எலமெண்ட்ஸு? சூப்பர், செல்ஃப் க்ளோசிங் டேக்ஸ் கரெக்டாக? செல்ஃப் க்ளோசிங் டேக்ஸ் வந்து வாய்ட் எலமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள்ஸ்? இமேஜஸ்ஸு, சூப்பர், பிஆர், இந்த மாதிரி எல்லாமே கரெக்டாக? லிங்க் டேக்ஸ் எல்லாமே வந்து வாய்ட் எலமெண்ட்ஸ். வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் எலமெண்ட்ஸ் அண்ட் ஆட்ரிபியூட்ஸ்? ஸோ டிஃபரன்ஸாக சொல்லணும்னா ஒரு எக்ஸாம்பிள், ஒரு எலமெண்ட்டுக்கு சூப்பர் இன்புட்டு, இமேஜ், இதெல்லாம் எலமெண்ட்ஸு. ஆட்ரிபியூட்ஸ்க்கு எனி எக்ஸாம்பிள்ஸு? ஆங்கர், ஹெச்எஃப், ஐடி, இது எல்லாமே ஆட்ரிபியூட்ஸ். சூப்பர். வாட் இஸ் மெட்டா டேக்ஸ்? ஒய் வி யூஸ் மெட்டா டேக்ஸ்? ஃபார் SEO. சூப்பர்ப்பா. ஓகேங்களா? இதுதான் வந்து ஃபார் மெட்டா டேக்ஸ். வாட் இஸ் த பெஸ்ட் வே டு ஆட் இமேஜஸ் இன் வெப்சைட்ஸ்? யூஸிங் CDN அப்ரோச். ஓகேங்களா? இதுதான் வந்து பெஸ்ட் அப்ரோச். CDNக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? என்ன ப்ரொவைடர் யூஸ் பண்ணுறோம்? தெர் ஆர் டிஃப்ரெண்ட் வேஸு, பட் வி யூஸ் imagekit.io. ஓகேங்களா? சூப்பர். ஐ டீச் யூ லேட்டராக வந்து எப்படி AWSல எப்படி CDN சப்போர்ட் பண்ணுறது, CDN செட்டப் பண்ணுறது எல்லாமே நம்ம பார்க்கலாம். பட் இப்போதைக்கு வில் யூஸ் இமேஜ்கிட். ஓகேங்களா? ஸோ இங்கே நான் வந்து என்ன போட்டிருக்கேன்னா, ஆன்சர் ஆல் கொஸ்டின்ஸ் இன் ரீட்மி ஃபைல்னு சொல்லி போட்டிருப்பேன், ஒரு டெக்ஸ்ட் ஃபைல். ஸோ இப்போதைக்கு நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணுங்கள், இல்லை டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க, கூகுள் டாக்ஸ். இந்த கொஸ்டினை காப்பி பண்ணி ஜஸ்ட் புட் இட் இன் ஒன் லைன். இப்போ நீங்கள் ஆன்சர் பண்ணீங்க கரெக்டாக? யூ காட் ஆல் த ஆன்சர்ஸில் சாட்டில். எஸ் ஆர் நோ? இல்லை இந்த கொஸ்டினில் ஏதாவது ஒரு கொஸ்டின் நீங்கள் டவுட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா சொல்லுங்கள், நான் திரும்பி ஆன்சர் கூட சொல்கிறேன். ஓகேங்களா? ஜஸ்ட் டோன்ட் டைப் எலாபரேட்டாக டைப்லாம் பண்ணணும்ல, உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி ஒன் லைனில் ஒரு ஆன்சர். ஓகேங்களா? இதுக்கு ஆன்சர் என்னது? HTML:5. ஜஸ்ட் டைப் தட். யூ கேன் புட் இட் இன் அ டெக்ஸ்ட் ஃபைல் அண்ட் அப்லோட் த டெக்ஸ்ட் ஃபைல் அங்கே இதில் கூகுள் கிளாஸ் ரூமில் போட்டுடலாம். ஆர் ரைட் இட் இன் அ கூகுள் டாக்ஸ் இல்லை ஏதோ ஒன்றுத்தில் போட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை சென்ட் பண்ணிடுங்க. கிளியரா? அசைன்மெண்ட்டு எப்பயும் போல் லிங்க்கோ இல்லைனா வந்து GitHubல போட்டு லைவ் லிங்க் சென்ட் பண்ணுறதும் இல்லை அப்படின்னா வந்து யூ புட் இட் இன் அ ஸ்க்ரீன்ஷாட். ஸோ இதுக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அண்ட் இதுக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட். கிளியரா? அண்ட் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் மேக் ஷுர் யுவர் URL இஸ் விசிபிள். ஓகேங்களா? லோக்கல் ஹோஸ்ட் 3000 இஸ் விசிபிள். ஓகேங்களா? ஜஸ்ட் அ செகண்ட். சொல்லுங்கள் சார். சொல்லுங்கள் சார். ஆமாம், அங்கே இருக்காங்க சார். சொல்லுங்கள் சார். அவங்க கிட்ட கொடுக்கணுமா? ஓகே ஓகே சார். நான் கிளாஸில் இருக்கேன் சார். அது ஒரு நீங்கள் மேலே இருக்கீங்களா சார்? ஃபோன் ஃபோன் பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார். போயிருங்க சார், நிமிஷம் ஒரு நிமிஷம் சார். ஓகேப்பா. ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் ஆல் கிளியர்னு நினைக்கிறேன்.
அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுறதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்லை எவ்ரி திங் இஸ் கிளியர்ல. அண்ட் ஐ ஆல்சோ அசைன்ட் இட். உங்களுக்கு எல்லாருக்குமே வந்திருக்கும். ஓகேங்களா? சார் இந்த இமேஜ் கிட்டுக்கு கூப்பன் ஏதோ கேக்குறாங்க சார். ஓகே 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 இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்னியோட அஜெண்டாலேருந்து வில் ஸ்டார்ட். ஓகே சரி இன்னைக்கு இஸ் டே 5 அப்பா. டே 5 டாட் HTML டபுள் டாட் இருக்குன்னு நினைக்கிறேன். HTML:5 டே 5 ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரீகாப் பண்ணிடலாம். HTML 3 இம்பார்ட்டன்டான டேக்ஸ் என்னது? ஃபர்ஸ்ட் டேக் என்னது? H1 கரெக்டா? நெக்ஸ்ட் என்ன டேக்ஸ்? சாட்ல ஹெட்டிங் ஒரு டேக், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேக் இஸ் பேராகிராஃப். ஓகேங்களா? ஸோ வந்து கொஞ்சம் பெரிய டெக்ஸ்ட் போடணும்னு நினைச்சீங்கன்னா. தேர்ட் இம்பார்ட்டன்ட் டேக் இஸ் பட்டன். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேக். ஓகேங்களா? நம்ம HTML இதான் ரீகாப் பண்ண வேண்டியது. நெக்ஸ்ட் நம்ம சிஎஸ்எஸ் நேத்திக்கு பார்த்துருந்தோம். வாட் அண்ட் ஒய்ன்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ இது வந்து நம்ம பிளைனாக இருக்கும். இப்போ நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இட் வில் பி வெரி வெரி பிளைன் இன் நேச்சர். ஐ வில் ஷோ யூ. ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளைனாக இருக்கும். விசி. ஸோ இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா யாருமே யூஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ யூ ஹேவ் டு யூஸ் சம்திங் கால் சிஎஸ்எஸ், கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்னு சொல்லுவாங்க. அதை வச்சு என்ன பண்ண முடியும்? ஸ்டைல் பண்ண முடியும்ப்பா. ஸோ எப்படி வந்து இது பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பண்ணணும். ரோட் மேப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இட் வில் பி ஈஸியரா. I'll open the road map. Okay, I'll also upload you the road map. ஸோ இப்போ பாருங்க, இதில் வந்து நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ வாட் இஸ் சிஎஸ்எஸ்? ஹவு டு கனெக்ட் HTML CSS? வாட் இஸ் த ஷார்ட்கட் நம்ம யூஸ் பண்ணியிருந்த எமோட்? யாருக்காவது? எனிபடி? எஸ்டர்டே வி யூஸ் இந்த டேகை ஞாபகம் வச்சுக்க வேணா, நான் ஒரு எமோட் சொல்லியிருந்தேன். லிங்க் கோலன் CSS கரெக்டா? இன்கேஸ் யாரும் நோட் பண்ணலன்னா நோட் பண்ணிக்கோங்க. HTML CSS கனெக்ட் பண்ணக்கூடிய டேகை கொடுக்கக்கூடிய அந்த எமோட் என்னது? HTML colon CSS. சாரி, லிங்க் colon CSS. ஓகேவா? இதுதான் வந்து இது. நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா we're going to keep it like so day 5 dot CSS அப்படின்னு போட போகிறோம். இதில் என்னன்னா அந்த CSS-ஓட ஃபைல் CSS/day5. கிளியரா? இதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு டு லிங்க் இட் டு லிங்க் HTML and CSS. கிளியரா? ஓகே. நெக்ஸ்ட் we have seen selectors. என்ன selectors நம்ம யூஸ் பண்ணோம்? அண்ட் நெக்ஸ்ட் அப்கமிங் டேஸ் எல்லாமே வந்து we are going to use அந்த selectors தான்.
we're going to use class selectors. கரெக்டா? So selectors என்ன பண்ணும்? It will help us in selecting the HTML. Selectors வந்து என்ன பண்ணும்? Selectors will help us in selecting the HTML. Clear? ஸோ அந்த HTML செலக்ட் பண்ணுறதுக்கு இட் ஹெல்ப் பண்ணுவோம். இப்போ நம்ம H1 ஸ்டைல் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்? we have to take a class இதில் நம்ம ஒரு பேர் வைக்கணும், ஹெட்டிங் அப்படின்ற பேர் வைக்கிறோம் அப்படின்னா கிளாஸ் செலக்டர் யூஸ் பண்ணால் நம்ம என்ன பண்ணணும்? CSSல we have to keep an இப்போ இது வந்து கிளாஸ் செலக்டர் அப்படின்னா CSSல when we use it we have to keep dot. கரெக்டா? you have to keep an dot class selector name clear? இதுதான் வந்து கம்ப்ளீட். இது ஸோ இப்போ நம்ம டே ஃபைல் என்ன பண்ண போறோம்? டாட் இப்போ நம்ம என்ன செலக்ட் வச்சிருக்கோம்? ஹெட்டிங்னு வச்சிருக்கோம். ஸோ டாட் ஹெட்டிங் இதுல வந்து கலர் ரெட். ஓகேங்களா? இப்போ போய் நம்ம அவுட்புட் பார்க்கலாம். தெரியுதுங்களா? இது வரைக்கும் யாருக்கும் டவுட் இருக்கக்கூடாது. இதை நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஐம் கிவிங் யூ 50% assurity that you will definitely learn CSS. ஓகேங்களா? இந்த ஸ்டெப் வரைக்கும் பண்ணிட்டேன் நான், ஐ எம் ஏபிள் டு டூ இட். ஓகேங்களா? டவுட்டே இல்லை எனக்கு, என்னால் வந்து இதை பண்ண முடியுது அப்படின்னு நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இந்த ஒரு ஸ்டெப்பை எடுத்து வச்சு பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கனெக்ஷன் நான் எதை சொல்கிறேன்னா திரும்பி எதுன்னு ரிப்பீட் பண்ணிடுறேன். ஒரு கனெக்ஷன் பண்ணணும் HTML-க்கும் CSS-க்கும். நெக்ஸ்ட் ஒரு பேர் வைக்கணும். இந்த மாதிரி ஒரு பேர் வச்சு செலக்டர் யூஸ் பண்ணி ஜஸ்ட் செலக்ட் இட் அண்ட் கிவ் சம் ஸ்டைல். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எல்லாமே ஈஸியாக இருக்கும்ப்பா. நெக்ஸ்ட் எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபாண்ட் எடுக்கிறதுக்கு நம்ம கூகுள் ஃபாண்ட் சொல்லியிருந்தோம். கலர் எடுக்கிறதுக்கு கலர் பிக்கர் சொல்லியிருந்தோம். கரெக்டாக? இங்கே வந்து நம்ம நெக்ஸ்ட் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அப்படியே ஒன்று ஒன்றா பார்க்கலாம். வாட் இஸ் ஆல் தட் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு. ஓகே, இங்கே பிடிச்ச சரி, ஓகே திரும்பி எழுதலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கலர் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபர்ஸ்ட் பார்த்த ப்ராப்பர்ட்டி வந்து கலர். ஓகேங்களா? இது மாதிரி ஒரு இது நோட் போட்டு எழுதிக்கோங்க ப்ராப்பர்ட்டி வைஸா. ஓகேங்களா? கலருக்கு வந்து எப்படி கொடுக்கணும்? இட்ஸ் கோயிங் டு பி கலர். நீ வந்து எதை வேணா கொடுக்கலாம், ரெட்டோ பிளாக்கோ ப்ளூவோ எது வேணா கொடுக்கலாம். இட் கேன் பி இன் ஃபார்ம் ஆஃப் வேர்ட்ஸ், நெக்ஸ்ட் இட் கேன் பி ஃபார்ம் ஆஃப் எக்ஸா கோடா இருக்கலாம். இந்த எக்ஸா கோடுக்கு நம்ம என்ன பண்ணிருந்தோம்? ஆர் இட் கேன் பி இன் ஃபார்ம் ஆஃப் RGB. சூப்பர், கேன் பி இன் ஃபார்ம் ஆஃப் RGB, ரெட் கிரீன் ப்ளூ. ஓகேங்களா? இதெல்லாமே ஒரு காம்பினேஷன்ஸ். வேர்ட்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், யூ நோ இட்ஸ் டைரக்ட்லி. கரெக்டா? நெக்ஸ்ட் RGB வந்து எக்ஸா கோட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கலர் பிக்கர் அப்படின்றத போட்டிங்கன்னா you will be able to get the எக்ஸா கோட் ஃபார்மேட். கரெக்டா? இது கிளியரா? எக்ஸா கோடு கலர் பிக்கர். RGBக்கு நீங்கள் இங்கேயே மாற்றிக்கலாம்ப்பா. ஓகேங்களா? இங்கேயே நீங்கள் இதை மாற்றினீங்கன்னா உங்களுக்கு அந்த கலர் RGB தான் வரும். தெரியுதுங்களா? ப்ளூ ரெட்டு கிரீனு ப்ளூ அதோட காம்பினேஷன்ஸில் வந்து நீங்கள் மாற்றினீங்கன்னா யூல் கெட் தட் சம் கலர். கிளியரா இது ஃபர்ஸ்ட்? அண்ட் இதுக்கான எக்ஸ்டென்ஷன் என்ன சொல்லியிருந்தேன்? ஸோ நீங்கள் இது யூஸ் பண்ணீங்கன்னா பிரச்சனையே இல்லை. இஃப் யூஆர் யூசிங் க்ரோம்னா தான் பிரச்சனை.
பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து தேவைப்படும் இந்த கலர்ஸ் எடுக்கிறது. கரெக்டா? இது பேர் என்ன சொல்லியிருந்தேன்? மேபி தெரிஞ்சுங்களா? கலர் பிக்கர் ஐ ட்ராப்பர். இந்த சிம்பிள். I'll take a screenshot, put it over there. Next we'll come into fonts. Okay, we'll come into fonts. Next family, font family. Properties. Font properties என்னென்ன? என்னெல்லாம் பண்ண முடியும்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து we'll see what all things we can do அப்படின்னு. அதுக்கு வந்து நம்ம ஒரு கூகுள் டாக்ஸ் ஓபன் பண்ணிக்கலாம். கூகுள் டாக்ஸ் ஓகேங்களா? இப்போ வந்து ஹலோ அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதுல என்னெல்லாம் பண்ண முடியும் இங்க இருந்து சொல்லுங்களேன். ஃபர்ஸ்ட் இது என்னது? சும்மா ட்ரை பண்ணுங்கப்பா, மைக் ஆன் பண்ணியும் இல்லை சாட்லையும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பண்ண முடியும், என்ன சேஞ்ச் பண்ண முடியும்? சேம் ஆர்டர். ஓகேவா? வில் கோ வித் சேம் ஆர்டர். ஃபர்ஸ்ட் விஷயம் we can change the font style. ஓகேவா? font style கரெக்டா? நெக்ஸ்ட் இந்த ஃபாண்ட் சேஞ்ச் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இந்த ஃபாண்ட்லயே பாத்தீங்கன்னா என்னது, ஒரு வேரியன்ஸ் இருக்கும், ஃபாண்ட் வெயிட் இருக்கும். கரெக்டா? மீடியமா, நார்மலா, லைட்டா, எக்ஸ்ட்ரா லைட்டா, போல்டா அப்படின்ற மாதிரி மாற்ற முடியும் ஃப்ரம் ஃபாண்ட் இட் செல்ஃப். இதெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு இது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் we can increase the size, font size. கரெக்டா? ஃபாண்டோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இல்லை டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரெண்டாவது ஆப்ஷன். கரெக்டா? நெக்ஸ்ட் ஃபாண்ட் என்ன பண்ண முடியும், கேன் டூ இட் லைக் இந்த மாதிரி கர்வ் பண்ணிக்கலாம் இட்டாலிக்கா. நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், we can do அண்டர்லைன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் என்ன பண்ண முடியும், we can change the color of the font. இந்த கலர் சேஞ்ச் பண்றது நம்ம பார்த்துட்டோம். கரெக்டா? we have seen the color changing thing. இப்போதான் அதை தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இவ்வளோ நேரம். இதுல இருந்து இந்த மீதி இருக்க 1 2 3 4 5 திங்ஸ் பார்க்கலாமா? இவ்வளவுதான் பண்ண முடியும் ஒரு ஃபாண்ட்ல. ஸோ நீங்க மைண்ட்ல இமேஜினேஷனாவே இந்த கூகுள் டாக்ஸ் வந்து கொண்டு வந்துக்கோங்கப்பா. இந்த ஆர்டரை வந்து மறந்துடாதீங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபாண்ட் எடுத்தீங்கன்னா என்ன பண்ண முடியும், ஃபாண்ட் மீன்ஸ் டெக்ஸ்ட்ல சொல்றேன். டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி நம்மகிட்ட இருக்கிறது ரெண்டு தான். டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி HTML டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, இன்னொன்று என்னது மீடியா ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ஒரு டெக்ஸ்ட்ல நம்மளால பண்ண முடிஞ்சது எல்லாமே இந்த 5 திங்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ஃபாண்ட் சேஞ்ச் பண்றது, சைஸ் சேஞ்ச் பண்றது, போல்ட்னஸ், இட்டாலிக், அண்டர்லைன், கலர் சேஞ்ச் பண்றோம். ஓகே? ஸோ இந்த ஆர்டர் வந்து பார்த்துக்கலாம் எப்படின்னு செட் பண்றதுன்னு. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் வில் டேக் திஸ் பேராகிராஃப். ஃபர்ஸ்ட் இந்த பேராகிராஃப் செலக்ட் பண்ணணும்ப்பா. we have to select the paragraph first. So I'm going to use a class selector. I'm going to give a name for the class selector. paragraph ன்னு சொல்லிட்டு I'll give a name. இப்போ என்ன பண்ணிக்கலாம், class selector யூஸ் பண்றதுனால I'm going to use a dot name of the class selector open curly close curlies. இது கம்ப்ளீட்டா என்னப்பா பேரு, எதுக்கு சொல்லியிருந்தேன் ஒரு டேர்ம், எனிபடி? இது கம்ப்ளீட்டா ஒரு பேர் சொல்லி கூப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி. இன்ட் வந்து இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஆர். சூப்பர், ரூல் செட். ஓகேங்களா? இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டெர்மினாலஜிஸ். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் ஃப்ரம் ஃபாண்ட். ஓகேங்களா? எல்லாமே வேர்ட்லயே இருக்கு. ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இட்ஸ் எவ்ரி திங் இன் CSS அந்த வேர்ட்லயே இருக்கும். ஃபாண்ட்டை மாற்றணும்னா ஃபாண்ட். ஓகேங்களா? ஸோ if you give ஃபாண்ட் அப்படின்னா இங்கே வந்துடும். ஃபாண்டோட சைஸு, வெயிட்டு, ஸ்டைலு, இந்த மாதிரி எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபேமிலியிலேருந்து பார்க்கலாம்.
இந்த ஃபேமிலினா ஒன்றும் இல்லை, அது வந்து அந்த ஃபாண்ட்டோட இது ஓகேங்களா. ஸோ டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னா இந்த டைம்ஸ் நியூ ரோமனு. ஓகே, ஃபாண்ட் ஃபேமிலியில் 2 டைப் ஆஃப் ஃபாண்ட் ஃபேமிலி இருக்கும். இது கீழே பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் இது என்னது, ஃபாண்ட் ஃபேமிலி. ஃபாண்ட் ஃபேமிலி கிளியரா? ஒன்று வந்து டிஃபால்ட் ஃபாண்ட்டு, டிஃபால்ட் ஃபாண்ட்டு ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து கஸ்டம் ஃபாண்ட். டிஃபால்ட் ஃபாண்ட்னா என்ன, கஸ்டம் ஃபாண்ட்ஸ்னா என்ன அப்படின்ற மாதிரி உங்களுக்கு டவுட் வரும். டிஃபால்ட் ஃபாண்ட்ஸ்னா ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி அங்கே இருக்கிறதுப்பா. ஆல்ரெடி என்னது இங்கே கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எங்கேயும் எக்ஸ்டர்னலாக இம்போர்ட் பண்ணல, எதுவுமே பண்ணல. இங்கே பாருங்களேன், இது எல்லாமே டிஃபால்ட் ஃபாண்ட்ஸ் சரிங்களா. சான்ஸ் செரிஃப், மோனோஸ்பேஸு ஓகேங்களா, டைம்ஸ் நியூ ரோமன், இது எல்லாமே டிஃபால்ட் ஃபாண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பார்க்கலாமா என்ன ஃபாண்ட் இருக்குன்னு, தெரியுதுங்களா. யூ கெட்டிங் திஸ் சேஞ்ச். ஸோ இது எப்படி நான் செக் பண்ணுறது என்ன ஃபாண்ட் இருக்கு அப்படின்னா, யூ ஹவ் சம் எக்ஸ்டென்ஷன் கால் வாட் ஃபாண்ட்ஸ் அப்படின்றது தெரியுதுங்களா. யூ ஹவ் சம்திங் லைக் திஸ். சி இது தெளிவாக வருது என்ன ஃபாண்ட்டு சைஸு என்னென்னு சொல்லிட்டு. இதுக்கு எக்ஸ்டென்ஷன் பேர் என்னது, வாட் ஃபாண்ட் அப்படின்றது. அது ஷோ இட். எக்ஸ்டென்ஷன் செக் பண்ணீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்டென்ஷன் வாட் ஃபாண்ட். வில் டேக் அ ஸ்க்ரீன்ஷாட். எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸ்டென்ஷன்ஸ் இட்ஸ் கோயிங் பி வாட் ஃபாண்ட்ஸ். இது வந்து எக்ஸ்டென்ஷன். கிளியரா? இதை செக் பண்றது. இட்ஸ் போத் அவைலபிள் ஆன் குரோம் அண்ட் ஃபயர்ஃபாக்ஸ் ஓகேங்களா. ரெண்டுத்துலையும் நீங்கள் வாட் ஃபாண்ட்ஸ் டைப் பண்ணீங்கன்னா இதே சிம்பிள் இதே இதில் வரும். ஓகே சரி ஓகே. இப்போ நீங்கள் டிஃபால்ட் ஃபாண்ட்டு சொல்லிட்டீங்க. டிஃபால்ட் ஃபாண்ட்ஸுக்கு நம்ம வந்து ஒரு ஃபாண்ட் பார்த்தோம், அது என்னன்னு சொல்லி காப்பி பண்ணிக்கலாம். இந்த டைம்ஸ் நியூ ரோமன் சொல்லி பார்த்தீங்க, அது ஒரு ஃபாண்ட்டு. இந்த ஃபாண்ட் வந்து நான் இம்போர்ட் பண்ணல, எதுவும் பண்ணல. எனக்கு வந்து இந்த ஃபாண்ட்லாம் பிடிக்கல, இல்லை எனக்கு இந்த லிஸ்ட்டில் இருக்க ஃபாண்ட்டே எனக்கு வேணாம், எனக்கு வந்து தனியாக ஒரு ஃபாண்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணணும். எனி ஐடியா? இப்போ எனக்கு வந்து சம்திங் லைக் பாப்பின்ஸ்னு ஒன்று வேணும். இந்த ஃபாண்ட் லிஸ்ட் இங்கே இல்லவே இல்லை. இந்த ஃபாண்ட் லிஸ்ட்ல இந்த ஃபாண்ட் இல்லவே இல்லை. கரெக்டா? இங்க பாப்பின்ஸ் இருக்கா, இல்ல ரொபோட்டா இருக்கா? இல்ல இல்ல. அப்ப நான் எப்படி இதை கொண்டு வரது? எனக்கு அப்படியே அந்த ஃபாண்ட் தான் எனக்கு வேணும் என்னோட சைட்டுக்கு, நான் டெவலப் பண்ற சைட்டுக்கு அப்படின்னா நான் ஆல்ரெடி இமேஜுக்கு சொன்னேன். கெஸ் பண்ணுங்க, இமேஜ் கொண்டு வரதுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு அப்படின்றது. என்ன 2 ஆப்ஷன்? இமேஜஸ் வீடியோஸ் எல்லாத்துக்குமே. ஒன் இஸ் த சிடிஎன் அப்ரோச், அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், வி கேன் ஹேவ் த லோக்கல் அப்ரோச். கரெக்டா? அதே தான் சேம் ஃபார் இமேஜஸ் ஆல்சோ. ஸோ யூ ஹேவ் அ லோக்கல் அப்ரோச் அண்ட் சிடிஎன் அப்ரோச். இப்போ நம்ம ஃபாலோ பண்ண போறது என்ன, ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் அப்ரோச் என்னது, சிடிஎன். ஸோ இதுக்கு வந்து we are going to use something called Google Fonts. கூகுள் ஃபாண்ட்ஸ்ல நீங்க போய் தேடலாம், எல்லா ஃபாண்ட்ஸுமே இருக்கும், ஃப்ரீ தான். இங்க வந்து நான் பாப்பின்ஸ்னு போடுறேன். See we got some fonts. We're going to remove all fonts.
இங்கே வந்து டிஃபால்ட்டாக அப்படி தான் இருக்கும்பா. ஸோ அதேமாதிரி எல்லா வெயிட்ஸுமே கொடுத்துருப்பாங்க. 100, 200, 300 இப்படி தான் இருக்கும் சாம்பிள்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லை, நீங்கள் சாம்பிள் போட்டு செக் பண்ணிக்கலாம். நீங்கள் அலோ வேர்ல்டு அப்படின்றது போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. கிளியரா? இந்த மாதிரியும் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேல? ஸோ எப்படி நான் இதை யூஸ் பண்ணுறது அப்படின்னா, இந்த கெட் ஃபான்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். கெட் ஃபான்ஸ்ன்ற கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கெட் எம்போர்டட் கோடு. இந்த இடத்துல 2 ஆப்ஷன் இருக்குது. லிங்க் போட்டு நம்ம ரெண்டுமே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து வீல சூஸ். அதே மாதிரி இங்கே நிறைய இருக்கும். ஃப்ளட்டர், ஐஓஎஸ், ஆண்ட்ராய்ட்ஸ். இங்கே வந்து நம்ம வெப் யூஸ் பண்ணுறோம். மேக் ஷூர் யூ செக்லிஸ்ட் எவ்ரி திங். ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் 800னு வெயிட் போடும் போது 800 வராது. ஏன்னா நீங்கள் இதை செக்லிஸ்ட் பண்ணாமல் வந்திருப்பீங்க. ஓகேங்களா? என்ன பண்ணும்? யூ ஹேவ் டு காப்பி த கோடு. Copy the code, go to that edit tag. Before importing CSS, order of execution is very very important. Top to bottom, first font load ஆகணும், அதுக்கப்புறம் தான் நம்ம CSS load ஆகும். ஓகேங்களா? ஸோ இது எப்படி நான் இப்போ யூஸ் பண்ணுறது? இப்போ நான் இம்போர்ட் பண்ணிட்டேன். இது என்னது? எப்படி நம்ம CSS லிங்க் பண்ணமோ அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கோம்? we have imported the fonts in way1. கிளியரா? வந்து way1 ஃபர்ஸ்ட் வேல நம்ம இம்போர்ட் பண்றோம். சரி, ஓகே. இதை எப்படி நான் யூஸ் பண்றது அப்படின்னா, யூ ஹேவ் டு யூஸ் இட் லைக் அங்கேயே கொடுத்துருப்பாங்க. நீங்க கஷ்டப்படணும்ல. கீழே பார்த்தீங்கன்னா எஃப் கிவன் தெரியுதுங்களா? கிளியரா? இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் கிளியரா? இது ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன தம்ஸ் அப். இஃப் I want it from everybody. Okay. Super. ஸோ ஒரு வாட்டி திரும்பி சொல்கிறேன், பாருங்க, நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நம்மளுக்கு வந்து 2 டைப் ஆஃப் ஃபான்ஸ் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் ஃபான்ஸ். இது நம்ம இம்போர்ட்லாம் பண்ணோம்னா ஃபாண்ட் ஃபேமிலின்ற ப்ராப்பர்ட்டி போட்டு அங்கே இருக்க ஃபான்ஸ் நீங்கள் ரெக்கமெண்டட் ஃபான்ஸில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து டிஃபால்ட் ஃபான்ஸ். இதே வந்து இல்லை, எனக்கு அங்கே இருக்க ஃபான்ஸ் தேவையில்லை, ஐ வாண்ட் சம் அதர் நியூவர் ஃபான்ஸ் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? ஒன்று அந்த ஃபாண்ட்டையே டவுன்லோட் பண்ணணும். அது வந்து என்னது? லோக்கல் அப்ரோச். இல்லை என்ன பண்ணலாம்? யூ கேன் இம்போர்ட் இட் வயா சிடிஎன். சிடிஎனுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? கூகுள் ஃபாண்ட்ஸில் போயிட்டு ஃபாண்ட் பேரை சர்ச் பண்ணீங்க அப்படின்னா ஃபாண்ட் இருக்கும். அது ஜஸ்ட் கெட் ஃபாண்ட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணினா யூல் கெட் திஸ் லிங்க். இந்த காப்பி பண்ணிட்டு இந்த சிடிஎன் லிங்க் என்ன பண்ணும்? போயிட்டு போட்டு அட் த டாப். கிளியரா? சேம் வித் இம்போர்ட்ஸ் பற்றி நான் சொல்கிறேன். அண்ட் இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே 5ல இந்த இடத்துல ஃபாண்ட் ஃபேமிலியில் இங்கே பாப்பின்ஸ் இருக்கும். அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். தட்ஸ் ஆல். அப்புறம் எதுக்கு இங்கே சான்ஸ் செரிஃப் இருக்கு? எனிபடி? why do we need this? இங்கே பாப்பின்ஸ் தான் போட போறேன்னு சொன்னீங்க, பாப்பின்ஸ் போட்டாச்சு. why do we need this? any guesses, any ideas? மைக் ஆன் பண்ணி சொல்லலாம். லெட்ஸ் சாட்லேயே போடுவோம். பட் ஆக்சுவலாக நம்ம ட்ரை பண்ணுறது வந்து பாப்பின்ஸ் தானே, அங்கே வரதும் பாப்பின்ஸ் தானே. இப்போ பார்த்தீங்கன்னா we are getting பாப்பின்ஸ், ரைட்? பாருங்க, we are getting பாப்பின்ஸ். எதுக்கு இந்த 2வது ஃபாண்ட்? சூப்பர். இன்கேஸ் நம்ம ஆல்டர் டேக் போட்டிருந்தோம், ஞாபகம் இருக்கா? இமேஜ்ல ஆல்டர் டேக் எதுக்கு போட்டோம்? இன்கேஸ் இஃப் சம்திங் ஹேப்பன்ஸ், லைக் ப்ரௌசர் சப்போர்ட் பண்ணல, ஆர் இமேஜ் லோட் ஆகல, இஃப் த இமேஜ் பிரேக்ஸ், இல்லை இமேஜ் வந்து டவுன் ஆயிடுச்சு, டெலீட் பண்ணிட்டாங்க, ஏதாவது ஒரு இஷ்யூஸ், அதனால இமேஜ் லோட் ஆகலாம், என்ன ஆகும்? த ஆல்டர் டெக்ஸ்ட் வில் லோட். கரெக்டா? இந்த சேம் வே நம்ம இம்போர்ட் பண்ண ஃபாண்ட் லோட் ஆகாம போயிடுச்சு அப்படின்னா, இன்கேஸ் இந்த லிங்கை வந்து யாரோ தெரியாம எரேஸ் பண்ணிடலாம். கரெக்டா? அப்ப என்ன ஆகாது? திஸ் ஃபாண்ட் வில் நாட் லோட். இங்க பாருங்க. ஸோ தெரியுதுங்களா? இட்ஸ் கெட்டிங் எ ஸ்ட்ரைக். அப்ப என்ன ஆகும்? திஸ் சான்ஸ் செரிஃப் வில் லோடு. அப்ப இது என்னது?
பேக்கப் ஃபாண்ட் மாதிரி. ஆனால் அந்த பேக்கப் ஃபாண்ட்டு ஷுட் ஆல்வேஸ் பி அ டிஃபால்ட் ஃபாண்ட். ஏன்னா அதுதான் இம்போர்ட் பண்ண வேணாம் எப்பயுமே. புரியுதுங்களாப்பா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னொன்று ஒரு விஷயம், நம்ம இம்போர்ட் பண்ணக்கூடிய ஃபாண்ட்ஸ் எப்பயுமே டபுள் கோட்ஸ்ல இருக்கும். டிஃபால்ட் ஃபாண்ட்ஸ் எப்பயுமே டபுள் கோட்ஸ்ல இருக்காது. இது செகண்டரி ஃபாண்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சூப்பர். So we have seen fonts, so we have seen the extension recommendation. இதெல்லாம் நோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஒரு டைம் யூஸ் பண்ணி பாருங்க. வில் கோ டு த நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் என்ன பண்ண முடியும் நம்மளால? இப்போ ஃபாண்ட் சேஞ்ச் பண்ண கத்துக்கிட்டோம்பா. சரிங்களா? அதே தான் இங்கேயும் பாருங்க. இங்க இருக்கிறது ஓகே. இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஆட் மோர் ஃபாண்ட்ஸ்னு சொல்லிட்டு இங்க ஆட் பண்ணிப்போம். சரி, ஆட் பண்ணி பாப்பின்ஸ்லாம் போட்டாச்சு. நெக்ஸ்ட் இது வந்து சைஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியும். we can increase the size if you want. அதுக்கு என்ன பண்ணும்? we have to give font size. font size என்னது? we can give something like 50, 150, 160, but pixels அப்படின்றது. ஸோ 1 kg ரைஸ் கொடுங்க, 1 சென்டிமீட்டர் அந்த மாதிரி சொல்லுவீங்க. இங்க வந்து பிக்சல்ஸ் பா, எவ்ரி திங் இஸ் பிக்சல்ஸ். ஸோ பிகாசி தெரியுங்களா, 15 பிக்சல்ஸ். மேபி கிவ் 150, ரொம்ப பெருசாக இருக்கும். சி இட்ஸ் கோயிங், ரொம்ப பெருசாக இருக்கும். தெரியுதுங்களா? இட்ஸ் வெரி வெரி பிக். தெரியுதுங்களா? ஸோ 150 வேணாம், மேபி ஐ கீப் இட் ஒரு 60. ஓகேவா? சரி, ஓகேப்பா. ஐ ஆல்சோ எக்ஸ்பிளைன் யூ ஃபியூ மோர் திங்ஸ். செகண்ட் விஷயம் வந்து ஃபாண்டோட சைஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஃபாண்ட் சைஸ் அண்ட் இது வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து 15 பிக்சல்ஸ், 20 பிக்சல்ஸ் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். பட் டிஃபால்ட்டா யூனிட்ஸ் வந்து பிக்சல்ஸ், நெக்ஸ்ட் வந்து ரெம், அண்ட் பிஹெச் அப்படின்றது, பிஹெச் பிடபிள்யூ. ஓகேங்களா? வியூ போர்ட்னு சொல்லுவாங்க. வியூ போர்ட் பத்தி நான் சொல்லணும்னு சொல்லியிருந்தேன் டே 1 டே 0லயும். அதை பத்தி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? பட் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருக்கேன், ஒரு யூனிட்ல வந்து மாஸ்டர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆல்வேஸ் ட்ரை டு யூஸ் பிக்சல்ஸ். அண்ட் ரெம்னா என்ன, ஈரம்னா என்னன்னா சேம் தான். ரெம் அண்ட் ஈரம் ரொம்ப டெப்தா போவானா, பஸ் போத் ஆர் சேம். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுமே வந்து இஸ் ஈக்குவல் டு 1 ஈரம் ஆர் 1 ரெம் இஸ் ஈக்குவல் டு 16 பிக்சல்ஸ். நோட் பண்ணுங்க நோட்ல, 1 ரெம் ஆர் 1 ஈரம் இஸ் ஈக்குவல் டு 16 பிக்சல்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ என்னன்னா, இது வந்து ஒரு 1 ரெம் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கலாம். என்ன கொடுக்குறீங்க? 1 ஈரம் அப்படின்னு கொடுக்குறீங்க. அப்போ இதோட சைஸ் என்ன இருக்கும்? எனி கெஸஸ்? வாட் வில் பி த சைஸ்? 1 ரெம் கொடுத்துருக்கேன்ப்பா, 16 பிக்சல்ஸ். சூப்பர். சரி, டெஸ்ட் பண்ணி பார்த்தலாமா 16 பிக்சல்ஸ் வருதானே? see something called 16 பிக்சல்ஸ். கிளியரா? ஸோ விஹெச் வியூ போர்ட் பத்தி நம்ம அப்புறமா பார்க்கலாம். நெக்ஸ்ட் வில் சி ஒன்று. பட் ஆனால் நான் என்ன சஜஸ்ட் பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட் பிக்சல்ஸ் யூஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபெமிலைஸ் ஆகிட்டோன்னே ட்ரை யூசிங் ரெம்ஸ். நெக்ஸ்ட் இது ஒரு ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வில் சி அபவுட் வெயிட். ஸோ வெயிட் நான் சொல்லியிருந்தேன் கரெக்டுங்களா? உங்களுக்கு கூகுள் ஃபார்ம்ஸ்ல காட்டினா இன்னும் உங்களுக்கு பெட்டரா புரியும். இது தெரியுதுங்களா? 100க்கு ஒரு திக்னஸ் இருக்கு, 200க்கு ஒரு திக்னஸ் இருக்கு, 300க்கு, 400க்கு, 500க்கு, 600 பார்த்தீங்களா? யூ ஆர் சீயிங் டிஃபரன்ஸ். தெரியுதுங்களா? அந்த என்ன சொல்றது, அந்த வித்துல உங்களுக்கு அந்த வித்துன்னு சொல்லுவோம், வித்துன்னு இல்லை எக்ஸாக்டா பார்த்தாலே டிஃபரன்ஸ் தெரியலப்பா. அந்த ஒரு இதுல ஒரு 600க்கும் 900க்கும் தின்னஸ்ன்னு சொல்லுவாங்க.
thinness, see this 200 and 400 and 500 is difference. அது ஒன்றும் இல்லை, உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன் பாருங்க. அது எப்படின்னா அதுவும் வேர்ட்லேயே இருக்குப்பா. ஃபாண்ட் வெயிட்டில் அட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 100 to 900. ஓகேங்களா, நீங்கள் எதுனாலும் கொடுத்துக்கலாம். இன்கேஸ் அது இம்போர்ட்டட் ஃபாண்ட்ஸாக இருந்துச்சா இம்போர்ட் பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. ரீஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. சி 400 இருக்கா, ஸோ மேபி ஐ வில் மேக் இட் 900. சி 900 தெரியுதுங்களா? இதுதான் அதோட விஷயம். ஓகேவா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து இது பார்க்கலாம். For font weight, we only mention value only, not any pixel or any. Only we'll mention values. Values வந்து between 100 to 900. Okay. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் see you are seeing from 100, 200, 300, 400, 500 till 900. Okay. So I think you'll have something like bold wordsல அதுமே சம் வேல்யூஸ் வந்து மென்ஷன் பண்ணும். இட்ஸ் 700 பா. ஓகேங்களா, பட் ஆனால் வேல்யூஸ் வந்து இட் நாட் பி 101 இருக்குமா, 110 இருக்குமா, நோ, ரவுண்டாக இருக்கும். 100லேருந்து அதேமாதிரி யாரை கேட்பாங்க தெர் வில் பி 1000 ஒரு வெயிட் இருக்கா அப்படின்னு. நோ, தெர் இஸ் நோ வெயிட் 1000. ஓகே, சி நம்ம முன்னாடி கொடுத்த வேல்யூ தான் அதோட அதில் இருக்கு, அது ரிஃப்ளெக்ட் பண்ணுது. யூ ஹேவ் ஒன்லி ஃப்ரம் 100 to 900. சரிங்களா, தெரியுதுங்களா, இதுதான் வேலிடு. ஓகேங்களா, வேலிட். அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ வந்து நான் 700 வந்து இம்போர்ட் பண்ணாமல் சி கெட் ஃபான்ஸ் கொடுத்துட்டு சி எம்பர்ட் போட இங்கே நான் 900 டிக் பண்ணாமல், உங்களுக்கு புரியுதுங்களா, 900 ஒன்று ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் 900 கொடுத்தா வருமா? இங்கே நோல, ஏன்னா இது இம்போர்ட்டட் ஃபான்ஸ். ஓகேங்களா, ஸோ தட் அதை செக் பண்ணிக்கோங்க 900 இங்கே இருக்கான்னு சொல்லிட்டு. சி வி ஹேவ் 900. ஓகேங்களா, இன்கேஸ் இது எடுத்துட்டேன் அப்படின்னா 900 ஒர்க் ஆகாது. அதுதான் ஒன்று, அது பார்த்துக்கோங்கப்பா. நெக்ஸ்ட் வி ஹேவ் சீன் வெயிட், ஃபாண்ட் வெயிட் செக் பண்ணியிருக்கோம். ஃபாண்ட் வெயிட் பார்த்தீங்கன்னா இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 100 and ends at ends at 900. கிளியரா? இம்போர்ட்டட் ஃபாண்டா இருந்தா நம்ம அதுல மென்ஷன் பண்ணியிருக்கிற அந்த ரேஞ்சுக்கு மட்டும்தான் அப்போ கொடுக்க முடியும். இதுல டிஃபால்ட்டாகவும் இருக்கும்ல, நம்ம அது கொடுத்தா அக்செப்ட் பண்ணிக்காது. ஓகே, சரி பாருங்க. இதில் என்ன டவுட்டு? மேபி ஐ ரிமூவ் ஆல் திஸ். ஐம் கோயிங் டு இம்போர்ட் ஒன்லி 400. 400 மட்டும் எடுத்திருக்கேன். அண்ட் இப்போ என்ன இதை காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இதை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ நம்மகிட்ட இம்போர்ட் பண்ணது என்னது, ஒன்லி 400 இருக்குல்ல. ஸோ இதோட இதை வந்து இம்போர்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கோன்னா மேலே வந்து பேசிங்க. ஓகேங்களா, இதில் என்ன லைக் இதில் ரொபோட்டோ இருக்குது, ஏன்னா நான் ரொபோட்டோ செலக்ட் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா வி ஹேவ் ஒன்லி பாப்பின்ஸு. ஓகே, உங்களுக்கு எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஓகே, மேபி ஐ கிளிக் ஒரு நிமிஷம், ஐ டேக் இட் ஃப்ரம் இன்காக்னிட்டோ மோட. Get fonts. I'm going to check list all things. Going to have only 400. Maybe I'll take the 400 italic also.
இங்கே தெரியுதுங்களா? ஒன்லி ஹேவ் Yes. 400. ஓகேங்களா? இங்கேயும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அவைலபிள் என்ன காட்டுது? ஃபாண்ட் வெயிட் 400 அண்ட் ஃபாண்ட் வெயிட் இட்டாலிக் நார்மல் அண்ட் இட்டாலிக் காட்டுது. So we can't able to mix default and import. Like நம்ம import பண்ணாலுமே நம்ம default values போய் அதுல insert பண்ண முடியாது. அந்த அந்த ரூல் செட்குள்ள நம்ம மிக்ஸ் பண்ணி பண்ண முடியாது. லைக் டிஃபால்ட்னா லைக் நீங்கள் இதோட சொல்கிறீங்களா? இதோட ஃபாண்ட் வெயிட் டிஃபால்ட் வெயிட் சொல்கிறீங்களா? ஆமாம். லைக் இல்ல டிஃபால்ட்டா நமக்கு வந்துட்டு இப்போ நம்ம இம்போர்ட் பண்ணதுல 400 மட்டும் தான் இருக்கு. பட் டிஃபால்ட்டா நமக்கு மத்த வேல்யூஸ் எல்லாமே அவைலபிளா இருக்குல்ல. அவைலபிளாக அது இருக்குது. வந்து நம்ம மிக்ஸ் பண்ண முடியாதான்னு கேக்குறேன். இப்போ அதே நீங்கள் 100 கொடுக்குறீங்க அப்படின்னா 100 நம்ம இம்போர்ட் பண்ணலை கரெக்டாக? yes. ஸோ வில் நாட் கெட் த 100. Okay. So we can't able to mix. மிக்ஸ் இட். Okay. இங்கே வந்து 100 வரல ஆக்சுவலாக. பட் இட்ஸ் ஷோயிங் ஏன்னா நம்ம கொடுத்துருக்கோம் அதனால ஷோ ஆகுது. பட் ஆனால் 100 நம்ம இன்னும் இம்போர்ட் பண்ணலை. பட் இஃப் யூ கிவ் 400னா இட் ஒர்க். வில் கெட் தட் வித் தெரியுதுங்களா? சரிங்களா? அந்த போல்ட்னஸ் தெரியுதுல்ல? யூ ஆர் கெட்டிங் தட் 400. Okay. ஆனா 100 கொடுத்தப்போ அங்க 100 ஷோ ஆச்சு. லைக் அங்க ஒர்க் ஆகுது. நம்ம கொடுக்குறோம் பட் ஆனால் வில் நாட் கெட் த 100 இது தெரியுதுங்களா? நார்மலாக இருக்கிறதா இருக்குது. நார்மல் பாப்பின்ஸ் தான் இருக்குது. ஸோ வேல் கிவ் 900. இட்ஸ் ஷோயிங் பட் ஆனால் நம்மளுக்கு 900 வித் தெரியுங்களா? 900 வித் ஷோ தெரியுதுங்களா? தெரியுதுங்களா? 900 வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு. சரி, இட்ஸ் நாட் கெட்டிங் அப்ளைடு. இன்னும் டிஃபால்ட் 400ல தான் இருக்கு. அது அப்ளை ஆகுது. இதே நீங்கள் வந்து இஃப் யூ கோ வித் சான்ஸ் செரிஃப்னா நம்ம எதுவுமே இம்போர்ட் பண்ணலை. இது டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய வேரியன்ஸ் தான். ஸோ அதில் நம்மளுக்கு 100லேருந்து 900 வரைக்கும் எந்த வழி நீங்கள் எப்போ கொடுத்தாலும் ஒர்க் ஆகும். பிகாஸ் அது வந்து நம்ம இம்போர்ட் பண்ணலை கரெக்டாக. அது டிஃபால்ட்டாக ப்ரௌசரே கொடுக்கக்கூடிய ஃபாண்ட். ஸோ இதில் பிரச்சனை இல்லை. பட் இம்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா ஓகே. இப்போ டிஃபால்ட் 900க்கும் நம்ம இம்போர்ட் பண்ற ஃபாண்ட்டுக்குள்ள 900க்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. டிஃபரன்ஸ் இருக்கு. ஏன்னா நம்ம எதை இம்போர்ட் பண்றோம் இப்போ அப்படின்றது நம்ம 900 மென்ஷன் அங்க இம்போர்ட் பண்ணாமலே நம்ம 900 மென்ஷன் பண்ணோம்னா டிஃபால்ட்டா உள்ள 900 எடுத்துக்குவாங்க. பட் அந்த ஃபாண்ட்க்குள்ள 900 எடுத்துக்கலாம். வராது. பாப்பின்ஸ்குள்ள 900 வராது. பட் சான்ஸ் செரிஃப்ல இருக்க 900 வேணா வரும். பட் ஆனால் அந்த பாப்பின்ஸ் ஆல்ரெடி நம்ம இம்போர்ட் பண்ணிட்டோம் கரெக்டாக. ஸோ ஃபாண்ட் உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது. அந்த ஃபாண்ட் வெயிட் மட்டும் அப்ளை ஆகாது. உங்களுக்கு அங்கே 900 ஷோ ஆகும். பட் ஆனால் அந்த வெயிட் வந்து வராது உங்களுக்கு. ஸோ இது வந்து கஸ்டம் ஃபாண்ட்ஸில் மட்டும்தான் அந்த இது யூஸ். டிஃபால்ட் ஃபாண்ட்ஸில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, ஐ திங்க் திஸ் ஒன் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இம்போர்ட் ஓகேவா? யாரோ இம்போர்ட் ரிப்பீட் பண்ண சொல்லியிருந்தீங்க. ரோஷன் ஓகேங்களா? ஸோ நல்லா பாருங்க, நான் வேணா திரும்பியும் சொல்கிறேன். ஓகேங்களா? See, you have to go to Google Fonts. இங்கே கெட் ஃபாண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கெட் ஃபாண்ட்ஸ், கெட் எம்பெடட் கோடு. இங்கே 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று வந்து லிங்க்னு ஒரு, அது வந்து எட்டாக்ல போடணும். அண்ட் இம்போர்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதுவும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நான் ரெண்டுமே ஷோ பண்ணுறேன். இதை காப்பி பண்ணிவிட்டு you have to just put it in niptag. Clear? This is for importing. Second way of importing என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இம்போர்ட்னு ஒன்று இருக்கா? இதை காப்பி பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, you have to put it in CSS. கிளியரா? CSS போடுறீங்கன்னா டாப்ல போடுங்க. இது இல்லை நான் வந்து ரெண்டுத்தையும் பண்ண வேணா, ஒன்றுத்துல பண்ணால் போதும். ஒரு டைம் டவுன்லோட் பண்ணால் போதும். நல்லா பாருங்க, ஃபாண்ட் எப்பயுமே ஃபர்ஸ்ட் லோட் ஆகிடும். ஏன்னா நீங்கள் ஃபாண்ட்டை லோட் பண்ணாதான் என்ன பண்ண முடியும், இந்த இடத்துல யூஸ் பண்ண முடியும் கரெக்டா. அப்போ இட் should load before the CSS file is opening. ஃபர்ஸ்ட் ஃபாண்ட் லோட் பண்ணாதான் என்ன பண்ண முடியும், CSS ஃபைலில் யூஸ் பண்ண முடியும். இல்லைன்னா என்ன ஆகும், உங்களுக்கு ஒரு செகண்ட் டிஃபால்ட் ஃபாண்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பாப்பின்ஸ் வந்து லோட் ஆகும். புரியுதுங்களா? அதனால தான் பாருங்க, இப்போ இங்கே செகண்ட் வேல நீங்கள் லோட் பண்ணாலும் என்னது, ஃபர்ஸ்ட் ஃபாண்ட்டை லோட் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறீங்க, அதை யூஸ் பண்ணுறீங்க. கிளியரா? எப்பயுமே HTML டாப் டு பாட்டம் ரெண்டர் ஆகும். ஃபர்ஸ்ட் லைன் எக்ஸிக்யூட் ஆகும், செகண்ட் லைன், தேர்ட் லைன், ஃபோர்த் லைன், ஃபிஃப்த் லைன்.
ஃபாண்ட் லோட் ஆகும், அதுக்கப்புறம் சிஎஸ்எஸ் லோட் ஆகும், அதுக்கப்புறம் தான் நம்ம HTML என்டர் பண்ணுவோம். ஓகேவா? திங்க் இட்ஸ் கிளியர்னு நினைக்கிறேன் ஃபார் எவ்ரிபடி. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிக்கு போகலாம். வாட் இஸ் திஸ் டெக்ஸ்ட் டிகோரேஷன் அப்படின்னா அண்டர்லைன் பண்ணுறதுப்பா. ஸோ நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறது பார்த்துட்டு நெக்ஸ்ட் அண்டர்லைன் பண்ணுறது பார்க்கலாம். ஓகே, இது ரெண்டும் பார்க்கலாம். அதுக்கு இந்த அண்டர்லைன் பார்த்துலாம் ஃபஸ்ட்டு. ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் டிகோரேஷன். டெக்ஸ்ட் டிகோரேஷன் இதில் வந்து நிறைய இருக்கு. ஸோ அண்டர்லைன் லைன் த்ரோ கொடுத்தீங்கன்னா யூல் கெட் அ லைன். தெரியுதுங்களா? லைன் ஸ்ட்ரைக் ஆயிருக்கு. இதே வந்து ஓவர் லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே லைன் வரும். இதே அண்டர் லைன் கீழே வரும். ஓகேவா? கிளியரா? டெக்ஸ்ட் டிகோரேஷன் ப்ராப்பர்ட்டி இன்னும் நிறைய இருக்கு. டாட்டட் டேஷ் அதெல்லாம் நீங்க போட்டு பாருங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? நான் ஒரு ப்ராப்பர்ட்டி சொன்னேன்னா மீதி இருக்கிறதுலாம் நீங்க அந்த சஜஷன்ஸ்லேயே வரும். நீங்க ஒன்னொன்னா போட்டு பாருங்க ஃப்ரீயா. ஓகே, எஃப் 5 6 7 இயர்ஸ் இது எல்லாமே நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் அலைன். ஓகேங்களா? டெக்ஸ்ட் அலைன்றது ஒன்றும் இல்லை, இதுதான் அலைன்மெண்ட்ப்பா. சென்ட்ரா அப்படின்ற மாதிரி. இப்போ எண்டு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? உங்கள் டெக்ஸ்ட் வந்து எண்டில் இருக்கும். மேபி நான் வேர்டு கொடுத்து காட்டுறேன், அது உங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்கலாம். இந்த வேர்டு கொடுத்து காட்டுறேன் பாருங்க. டெக்ஸ்ட் அலைன் அப்படின்னு கொடுத்து எண்டு கொடுக்குறீங்க அப்படின்னா தெரியுங்களா? எண்டில் இருக்கும். சென்டர் கொடுத்தா என்ன ஆகும்? சென்டரில் இருக்கும். F3 ப்ராப்பர்ட்டிஸ், ஒன்று சென்டர், ஒன்று எண்டு, ஸ்டார்ட். கிளியரா? ஸ்டார்ட். இதுதான் வந்து 3 ப்ராப்பர்ட்டிஸ். கிளியரா? ஸோ ஆல்மோஸ்ட் we have seen all the properties. ஸோ இது அலைன்மெண்ட்ஸில் இருக்கும்ப்பா. இந்த அலைன்மெண்ட்ஸில் இருக்கிறதையும் பார்த்துட்டோம். அண்ட் இந்த இட்டாலிக்கும் போல்டும் பார்த்துடலாம். ஒன்றும் இல்லை, ஃபாண்ட்டு ஸ்டைல்னு சொல்லுவாங்க. ஃபாண்ட் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து இட்டாலிக்னா இட்டாலிக், நார்மல்னா நார்மல், போல்ட்னா போல்ட் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இட்டாலிக் பண்ணுறேன் பாருங்க. தெரியுதுங்களா? கர்வ் ஆயிருக்கு. போல்டுனா ஃபாண்ட் வெயிட்ல வந்து போல்டு பண்ணும். ஃபாண்ட் வெயிட்ல போல்டு கொடுத்தீங்கன்னா போல்ட் ஆகிடும். ஸோ ஒரு வாட்டி நான் திரும்பியும் கேட்குறேன், இந்த 1 2 3 4 5 திங்ஸ்ல யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா? we also seen color and extensions. ஏதாவது எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க ஒரு தர சொன்னீங்கன்னா எனக்கு பெட்டரா இருக்கும். அப்படின்ற மாதிரி எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க. இல்லை கொஞ்சம் ஸ்பீடா போன மாதிரி இருந்துச்சு, இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி எனக்கு ரிப்பீட் பண்ணுங்க அப்படின்னா ஐ டெல் யூ. ஓகே, எதுவும் இல்லைல்ல? சூப்பர் சூப்பர் சூப்பர். வில் ஸ்டார்ட் நெக்ஸ்ட் இது. ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம ஒரு கலர் மட்டும் பார்க்கலாம். ஓகே, we have seen கலரை. ஓகே, வில் ஸ்டார்ட் பேக்ரவுண்ட் கலர், இமேஜ், பொசிஷன், சைஸ், opacity in next session. Okay, so we'll start git and github and I think we have color மட்டும் கவர் பண்ணிருக்கோம். இந்த கலர் ப்ராப்பர்ட்டிஸ்ல we have cover the மீதி ப்ராப்பர்ட்டிஸ் and box model we'll see it in next session. we'll recap color properties கொஞ்சம் recap பண்ணிட்டு பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு பாக்ஸ் மாடல் கம்ப்ளீட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் செஷன். ஓகே, think from magenta we have covered all this. கலர் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் we'll recap git and github. டயக்ராம்ஸ் இல்லை, பட் கமாண்ட்ஸ். ஓகே, I'll write the commands only. இப்போ வந்து நம்ம புதுசாக வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா we are going to add checking commands பா. and I'm going to teach you something like ஒரு வாட்டி பண்ணோம். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் கமாண்ட்ஸ் எழுதுறேன், அதை நம்ம ஒரு வாட்டி இன்ட்ராக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இல்லை டெல் ஆல் திஸ். ஃபர்ஸ்ட் கமாண்ட் என்னதுப்பா? எனிபடி? வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் கமாண்டா நம்ம யூஸ் பண்ணணும்? டோட்டலாக 5 கமாண்ட்ஸில் ஃபர்ஸ்ட் கமாண்ட் என்ன? git init. சூப்பர், git init. கரெக்டா?
git init என்ன பண்ணும்? 2 things பண்ணுன்னு சொல்லிருங்க. What is the first thing? Creates in local repo. அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? It will convert the working directory to current directory to working directory. So current ன்னு சொல்லலாம் or normal ன்னு சொல்லலாம். Normal directory to current normal working directory to working directory. இதான் ரெண்டு விஷயம் பண்ணக்கூடியது. இது ஓகே. நெக்ஸ்ட் வாட் இஸ் த நெக்ஸ்ட் கமாண்ட்? ஸோ நார்மலாக நம்மளால இது பண்ண முடியாது, டேரெக்டாக வந்து சேவ் பண்ண முடியாது லோக்கல் ரெப்போல. அதுக்கு பதிலாக ஃபர்ஸ்ட் ஸ்டேஜிங் ஏரியாவில் புஷ் பண்ணுவோம். ஸ்டேஜிங் ஏரியாவில் புஷ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? கெட் ஆட் டாட். ஸோ டாட்னு போடலாம் ஆர் ஸோ வி கேன் கீப் அ டாட் ஆர் வி கேன் கிவ் த ஃபைல் நேம், ஸ்பெசிஃபிக் ஃபைல் நேம் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஃபைல் நேம் கொடுத்துக்கலாம். சூப்பர். இதுலேருந்து என்ன பண்ணுவோம்? நெக்ஸ்ட் ஃபைனலாக சேவ் பண்ணுவோம். கரெக்டாக ஸ்டேஜிங் ஏரியா இருக்க எல்லா ஃபைல்ஸையும் நம்ம என்ன பண்ணுவோம்? வில் சேவ் இட். ஸோ கிட் கமிட். அதில் ரூல் என்னது? ஆல்வேஸ் யூ ஹேவ் டு கிவ் எ மெசேஜ். மெசேஜ் எப்படி கொடுப்போம்? -m டபுள் கோட்ஸில் சம் மெசேஜ். மெசேஜ் ஓகேங்களா? இதான் கமிட் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட் git என்னது? ஸோ இதுக்கப்புறம் கனெக்ஷன் மேக் பண்ணணும். git remote add origin. ஆரிஜின்றது என்ன? டிஃபால்ட்டாக கொடுக்கக்கூடிய ஒரு இது வந்து என்னது? நிக் நேம். ஓகேங்களா? ஃபார் யர் ரிமோட் ரெபாசிட்டரி. அண்ட் இந்த யூஆர்எல்க்கு வந்து ரெண்டு டைப் ஆஃப் யூஆர்எல்ஸ் எடுத்துக்கலாம். ஒன்று வந்து HTTPS or SSH. So yesterday we have used HTTPH. Okay. SSH. ஓகேங்களா? சூப்பர்ப்பா. நெக்ஸ்ட் வந்து ஃபைனல் கமாண்ட் இஸ் git push. Get push -u origin. நம்ம டிஃபால்ட்டா இந்த லோக்கல் ரெப்போ கிரியேட் பண்ணும்போது என்னப்பா நேம் இருக்கும் லோக்கல் ரெபாசிட்டரிக்கு? மாஸ்டர். சூப்பர். வில் ஹேவ் இட் as மாஸ்டர். ஓகேங்களா? இது நம்ம எல்லா டைமும் பண்ணணுமா ஆர் ஒன் டைம் பண்ணணுமா? ஒரு டைம் கிட் புஷ் பண்ணும்போது இதே கமாண்ட் தான் போடணுமா ஆர் யூ கேன் புட் இட் கிட் புஷ்? நல்லா வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் மட்டும்தான். ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் தான் என்ன பண்ணும்? கிட் புஷ் -u ஆரிஜின் மாஸ்டர் போடும். செகண்ட் டைம்ல என்ன பண்ணலாம்? கிட் புஷ்ன்னு போட்டால் மட்டும் போதும்பா. ஓகேங்களா? கிளியரா? சரி, இந்த 5 கமெண்ட்ஸ்ல இப்போ சொல்லுங்க. நம்ம ஆல்ரெடி நேற்றுக்கு என்ன வெர்ஷன் கிரியேட் பண்ணோம்? வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்ல we have created day 1. கரெக்டா? day 1 ஒரு வெர்ஷன் எடுத்து வச்சிட்டோம். இப்போ day 2 ஒரு வெர்ஷன் இன்னைக்கு எடுக்க போறோம். என்ன பண்ண போறோம்? we are going to create a version day 2 அப்படின்ற. எப்படி வந்து day 2 வெர்ஷன் எடுக்கிறது? அதுல என்னென்ன கமெண்ட்ஸ் நான் திரும்பி பண்ணணும்? இந்த கமாண்டா ஆர் இந்த கமாண்டா ஆர் இந்த கமாண்டா இந்த கமாண்டா எந்தெந்த கமெண்ட்ஸ்லாம் திரும்பி பண்ணணும்ப்பா? நீங்க சொன்னீங்கன்னா நான் அப்படியே வந்து இந்த இதை வந்து ஹைலைட் பண்ணிடுவேன்.
இந்த 5 கமாண்டுமே பண்ணணுமா இல்லை சில கமாண்ட்ஸ் மட்டும் பண்ணணுமா? டே 2 வெர்ஷன் கண்ட்ரோல் கிரியேட் பண்ணுறது. ட்ரை பண்ணுங்க, தப்பா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ட்ரை பண்ணுங்க பாட்டு. ஃபர்ஸ்ட் கமாண்ட்லேருந்து ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் கமாண்ட் பண்ணுமா? சூப்பர் சூப்பர், ஓகே சூப்பர். ஆக்சுவலாக திரும்பி வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ண வேணாம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. திரும்பி வந்து இனிஷியலைஸ் பண்ண வேணாம், ஏன்னா ஆல்ரெடி நம்ம லோக்கல் ரெபாசிட்டரி ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம். திரும்பி வந்து கிரியேட் பண்ணணும்னு இல்லை. ஸோ என்ன பண்ணணும், இப்போ ஆல்ரெடி வந்து கிரியேட் பண்ண ரெப்போக்கு நம்ம என்ன பண்ணணும், திரும்பி ஆட் பண்ணணும். இது ஒன்று, ஓகேங்களா? நெக்ஸ்ட் கமிட் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் ஃபைனலாக புஷ் பண்ணணும். இந்த 3 ஸ்டெப் மட்டும் தான் திரும்பி பண்ணணும். திரும்பி திரும்பி நீங்கள் கிரியேட் பண்ணாதீங்க, அதே மாதிரி ரிமோட் ரெப்போ ஆட் பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, ஐம் கோயிங் டு ஓப்பன் இட். என்னென்ன கமெண்ட்ஸ் பண்ணணும் இங்கே பாருங்க, அதே மாதிரி இங்கே காட்டுதுங்களா? சேஞ்ச் பண்ணாத ஃபைல்ஸ்லாம் வந்து தேர் வில் பி நோ, இது எந்த இதுவுமே காட்டாது. இங்கே சேஞ்ச் பண்ணாத ஃபைல்ஸ்லாம் தெரியுதுங்களா? யூ 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 யார் சேஞ்சிங் தெரியுதுங்களா? அன்ட்ராக்ட்னு வருது பாருங்க, எண்டில் பார்த்தீங்கன்னா யூ கெட்டிங் அன்ட்ராக்ட்னு ஒரு நீங்கள் பாருங்க. அந்த வேர்டு தெரியுதா? அட் த எண்டில் அன்ட்ராக்டு அப்படின்ற ஒரு டாட் யூன்னு சொல்லி போட்டு வருது. அப்படின்னா இன்னும் இது நம்ம வெர்ஷன் கண்ட்ரோல் இதுக்கு எடுக்கல அப்படின்ற அர்த்தம். இதே நம்ம நேற்றுக்கு சேவ் பண்ண ஃபைல்ஸ்லாம் பாருங்க, டே 2 டே 3லாம் இதை காட்டுதா? இதே பாருங்க, ஐ ஜஸ்ட் மேக் அ சேஞ்ச். உங்க உடனே ஒரு சேஞ்ச் பண்ற பாருங்க, சும்மா ஒரு இது சேஞ்ச் பண்றேன். இந்த இடத்த அப்சர்வ் பண்ணுங்க, தெரியுதுங்களா? மாடிஃபைடு அப்படின்னு வருதா? ஏன்னா இதை நான் சேவ் பண்ணியிருக்கேன் லோக்கல் ரெப்போல, தென் ஐ எம் மேக்கிங் அ மாடிஃபிகேஷன். புரியுதுங்களா? ஸோ தட் எவ்வளோ சேஃபா இருக்கு பார்த்தீங்களா நம்ம கோடு. ஒரு சின்ன இது பண்ணாலும் நம்மளால திரும்பி வந்து என்ன பண்ண முடியும், நம்ம வெர்ஷன் கண்ட்ரோல் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ தட் வி ஆர் யூசிங் கிட். சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து கமெண்ட்ஸுக்கு போயிடலாம். வில் டூ இட். கெட் இன்னிட் தேவையில்ல, ஸோ வி ஹேவ் டு டூ இட். கெட் ஆட், கோயிங் டு ஆட் ஆல் த ரிமைனிங் ஃபைல்ஸ். இங்க லோக்கல் ரெப்போ அப்படிங்கிறது வந்து நம்ம ஃபைல் தான் மென்ஷன் பண்றோம். அந்த நான் சொல்லியிருந்தேன்ல டாட் கிட் ஃபோல்டர்னு ஒன்று. ஆக்சுவலா வந்துட்டு நம்ம கிட் இனிட் பண்ணும்போது லோக்கல் ரெப்போ கிரியேட் ஆகும்னு சொல்லுவாங்க. அந்த லோக்கல் ரெப்போங்கிறது நம்ம சிஸ்டம்ல நம்ம வச்சிருக்க ஃபைலுக்குள்ள நம்ம கிட்ட வந்து இன்ஸ்டால் பண்றோம், அந்த மாதிரியான மீனிங். எக்ஸாக்டா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ லோக்கல் ரெப்போங்கிறது நம்ம சிஸ்டம்ல நம்மள்ட்ட இருக்கிற ஃபைல். ஆமா, ரிமோட் ரெப்போங்கிறது கிட்டப்ல இருக்கு. கிட்டப் ஃபைல்ஸ். நீங்க விண்டோஸ் யூசர் தானே? விண்டோஸ் யூசரா இல்ல மேக்? விண்டோஸ் யூசர் தானே? சரி, ரைட் கிளிக் பண்ணிட்டு நீங்க வியூன்னு சொல்லி ஒன்று இருக்கும் பார்த்தீங்கன்னா, வியூக்குள்ள போயிட்டு இடன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த இடன் ஃபைல்ஸை செக்லிஸ்ட் பண்ணி பாருங்களேன். செக்லிஸ்ட் பண்ணீங்கன்னா இங்கே ஒரு புது ஃபைல் ஒன்று வந்து கிரியேட் ஆகும். டாட் கிட்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர், ஹிடன் ஃபோல்டரா இருக்கும். ஸோ அதுதான் நீங்க லோக்கல் ரெப்போ அப்படின்றத நான் மீன் பண்றேன். ஓகே, சோ நம்ம git init கமாண்ட் பண்றதோட பர்பஸ் வந்துட்டு நம்மளோட ஃபைலுக்குள்ள நம்ம கிட்ட வந்து இனிஷியலைஸ் பண்றது, அந்த லோக்கல் ரெப்போ இனிஷியலைஸ் பண்றதுக்கு. ஓகே ஓகே. ஸோ அதுவுமே எக்ஸாக்டா சி டிரைவ் மாதிரி தான். ஸோ ஒரு சின்ன ஃபைல் நம்ம பண்ணக்கூடிய சேஞ்சஸ் எல்லாமே அந்த ஃபைல்ல சேவ் பண்ண போறோம். ஓகே ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம கிட் ஆட்னு போட்டு இந்த ஃபைல்ஸ் எல்லாமே நம்ம அந்த லோக்கல் ரெப்போல சேவ் பண்ணியிருக்கோம். இப்போ டேரெக்டாக சேவ் பண்ண முடியாது, நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஸ்டேஜிங் ஏரியாவில் தான் போட்டிருக்கோம். இங்கே பாருங்க, இன்னும் நம்ம சேவ் பண்ணலை. இட்ஸ் ஆன் ஆடட்னு தான் வருது பாருங்க, ஆடட் அப்படின்னு தான் வருது, இன்னும் சேவ் ஆகலை. தெரியுதுங்களா? சரி, இன்னும் அன்ட்ராக்ட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், சேவ் பண்ணணும். சேவ் பண்ணுறதுக்கு கிட் கமிட் -m மெசேஜ் தரணும். நான் சொல்லியிருக்கேன் என்னது, ஆடட் டே டு கோட் அப்படின்னு போட்டுக்கலாம். ஒரு மீனிங்ஃபுல்லான மெசேஜை போயிட்டு ஆட். தெரியுதுங்களா? இப்போ எல்லா ஃபைல்ஸும் ஆட் ஆயிடுச்சு. see it got added. clear? So maybe I'll come out of CSS. So எல்லா ஃபைல்ஸும் ஆட் ஆயிடுச்சா? ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணும், we have to push it. டேரக்டா புஷ் பண்ணா போதும். நம்ம அந்த கனெக்ஷன்லாம் நேத்திக்கே மேக் பண்ணிட்டோம், ரிமோட்டுக்கும் லோக்கலுக்கும் ரிமோட்டுக்கும் எல்லாத்துக்குமே.
ஸோ நம்ம கோயிங் டு ஜஸ்ட் புஷ் கிட் புஷ். அந்த ஐஃபன்யூ ஆரிஜின் எதுவுமே தேவையில்ல, அது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணால் மட்டும் போதும். செகண்ட் டைம்ல டேரெக்டாக கிட் புஷ். கிளியரா? ஸோ எந்த ரெப்போட வந்திருக்கு அப்படின்றதையும் அது இங்கேயே சொல்லியிருக்கு பாருங்க. இந்த ரெப்போவை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியுதுங்களா, 2 கமிட் இருக்கு பாருங்க. டே 1 கோடு ஒன்று இருக்கு, டே 2 ஒரு வருஷன், 2 வருஷன் நம்ம எடுத்து வச்சிருக்கோம். ஓகேங்களா? சரி, நான் செக் பண்ணணும் என் லோக்கல்ல எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும்னா நம்மளால கண்ணால பார்க்க முடியாது. பட் கிட் லாக் அப்படின்ற போட்டிங்கன்னா அந்த கமிட் மெசேஜ் நம்ம யார் பண்ணியிருக்காங்க, என்ன டைம்ல பண்ணியிருக்காங்கன்றது இருக்கும். தெரியுதுங்களா? ஒரு ஆஷ் ஐடி, இதான் ரெஃபரன்ஸ் ஐடின்னு சொல்லுவாங்க. அண்ட் உங்களோட இது வந்து லோக்கல் ரெப்போட பேர் வந்து மாஸ்டர். தெரியுதுங்களா? இங்க இருக்கு. சரி, இப்போ ரிமோட்டை நான் செக் பண்ணணும் அப்படின்னா கிட் ரிமோட் -v. தெரியுதுங்களா? இங்க ஆரிஜின். கிளியரா? இவ்வளவுதான்ப்பா. ஓகேங்களா? ஸோ we have recalled all the git commands and checking commands. சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த கிட்ட பேஜஸ் பார்த்துடலாம். இப்போ எனக்கு வந்து நான் லைவ் பண்ணணும். நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ இங்கே என்ன ரன் பண்ணிட்டு இருக்கேன், லோக்கல் ஹோஸ்ட்ல ரன் பண்ணிட்டு இருக்கேன். இதான் ஒரு கம்ப்ளீட் யூஆர்எல். கரெக்டா? இங்க என்ன இருக்கு பாருங்க, இட்ஸ் நவ் இன் ஃபார்ம் ஆஃப், இது என்னது, புரோட்டோகால். நெக்ஸ்ட் இது வந்து என்னது, ஐபி அட்ரஸ். இது என்னது, path. கரெக்டா? this is path and this is IP and this is protocol. okay, and இப்போ நான் இதை வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். ஒன்றும் இல்லை, நீங்க இன்கேஸ் அதை நான் சொல்றேன், எனக்கு ரிமெம்பர் பண்ணுங்க, நான் இது முடிச்சிடுறேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஐம் கோயிங் டு ஷேர் திஸ். ஐம் கோயிங் டு ஷேர் திஸ். இதை ஆக்சஸ் பண்ண முடியுதாப்பா உங்களால? பட் திஸ் இஸ் ஆல்சோ வித் ப்ரோட்டோகால், ஐபி அட்ரஸ் எல்லாமே. கரெக்டா? நோல ஏன் வந்து ஆக்சஸ் பண்ண முடியல? we are having complete exact URL இருக்கு, locally hosted. ஓகே, இன்னும் உங்களுக்கு எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா ப்ரோட்டோகால் இஸ் நாட் மேட்டர், லைக் அது வந்து பிரச்சனை கிடையாது, பார்த்து பிரச்சனை இல்லை. பட் இந்த ஐபி தான் பிரச்சனை. லோக்கல் ஹோஸ்ட். இது என்ன ஐபி? இது வந்து பிரைவேட் ஐபி. இது வந்து பிரைவேட் ஐபி. நான் என்ன சொல்லியிருந்தேன், ஒரு வெப்சைட்டை ஆக்சஸ் பண்ணா உங்களுக்கு என்ன தேவை? பப்ளிக் ஐபி. சூப்பரா. ஸோ வி வாண்ட் அ பப்ளிக் ஐபி. சரி, லைக் என்னோட லைக் இது வந்து நம்மளோட இது மேக் சிஸ்டம். ஸோ இல்லை உங்கள் கம்ப்யூட்டர் இல்லை உங்கள் லேப்டாப் இதே மாதிரி நீங்கள் வந்து ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு ப்ரைவேட் ஐபி உங்கள் எல்லா சிஸ்டத்துக்குமே அட்டாச் ஆயிருக்கும். ஏன் வந்து இது எனக்கு ஷேர் பண்ணால் வரல அப்படின்னா யூ டோன்ட் ஹவ் ப்ரைவேட் பப்ளிக் ஐபி. அப்போ நீங்கள் என்கிட்ட வந்து சொல்லலாம், போய் ஜியோ சிம் வாங்குற மாதிரி ஒரு பப்ளிக் ஐபி வாங்கிட்டு வந்து எனக்கு வந்து அட்டாச் பண்ணீங்க அப்படின்னா இது ஒர்க் ஆகும்ல? எஸ் ஆர் நோ? கொஷின் புரியுதா? நான் ஒரு என்னோட சிஸ்டமும் நான் ஒரு சர்வராக சேஞ்ச் பண்ண முடியும்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கரெக்டா? எஸ், டெஃபினட்டாக பண்ண முடியும். இஃப் ஐ கோ கெட் அண்ட் பப்ளிக் ஐபி அட்டாச் டு மை சிஸ்டம், இந்த வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ண முடியும் இதே கண்டிஷனில். அதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து என்னோட சிஸ்டம் அண்ட் அந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளோட ஐஎஸ்பின்னு சொல்லுவாங்கப்பா, ஆர் இன்டர்நெட் ப்ரொவைடர்ஸ். ஸோ இப்போ இது வந்து என்னோட சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ரவுட்டரோட கனெக்ட் ஆயிருக்கு, ஆத்வே ரவுட்டரை. சரி, லைக் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஜியோ ஆர் ஏர்டெல் அவங்களுக்கு தான் என்ன இருக்கும், அவங்களுக்கு தான் இந்த பப்ளிக் ஐபி இருக்கும். ஸோ அவங்க தான் வெளியில் இருக்க இன்டர்நெட்டோட பேசுவாங்க. ஸோ டேரெக்டாக வந்து நம்ம சிஸ்டம்ஸுக்கு வந்து லோக்கல் ஃபோன்ஸுக்கோ கம்ப்யூட்டர்ஸ்க்கோ பப்ளிக் ஐபி இருக்காது. கிளியரா? ஸோ இவங்கள தான் ஐஎஸ்பின்னு சொல்லுவாங்க. ஐஎஸ்பி வந்து கனெக்ட் பண்ணிட்டு எந்த வெப்சைட்டுக்கு வந்து ரிக்வஸ்ட் பண்ணி ரெஸ்பான்ஸை வாங்கி அவங்க தான் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ தட் ஏதாவது வெப்சைட் வந்து பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஐஎஸ்பி நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. புரியுதுங்களா? ஐஎஸ்பி கிட்ட சொல்லிட்டாங்கன்னா ஐஎஸ்பி என்ன பண்ணாது, வில் நாட் மேக் ரிக்வஸ்ட் அண்ட் கெட் த ரெஸ்பான்ஸ்.
புரியுதுங்களா? ஸோ தட் கவர்மெண்ட் வந்து இன்ஸ்டாகிராமை பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, இன்ஸ்டாகிராமோட பப்ளிக் ஐபி யார்கிட்ட கொடுத்துருவாங்க, ஐஎஸ்பி கிட்ட கொடுத்துருவாங்க. இஃப் சம் ரிக்வஸ்ட் கம்ஸ் ஃப்ரம் யுவர் யூசர்ஸ் டு ஆக்சஸ் திஸ் ஐபி அப்படின்னா என்ன பண்ணுங்க, ரெஸ்பான்ஸ் சென்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. கிளியரா? ஓகே 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 ஒரே ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இது புரியுதுங்களா? ஏன் வந்து இதுதான் கம்ப்ளீட் யூஆர்எல். நான் இதை உங்களுக்கு ஷேர் பண்ணேன். இந்த இதில் வெப்சைட்டில் என்ன இருக்குது, ஒரு பட்டனு, ஒரு ஹெட்டிங், பேராகிராஃப் இருக்குது. ஆனால் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியல. கரெக்டாக? ஏன் ஆக்சஸ் பண்ண முடியல அப்படின்னா இந்த ஐபி அட்ரஸ் வந்து பப்ளிக் ஐபி அட்ரஸ். இது வந்து என்னோட சிஸ்டமோட ஒரு பப்ளிக் ஐபி அட்ரஸ். சாரி ப்ரைவேட் ஐபி அட்ரஸ். ஓகேங்களா? எல்லா சிஸ்டத்துலையும் என்ன இருக்கும், நீங்கள் ரன் பண்ணாலும் உங்கள் கோடு என்ன ஆகும், லைக் தான் லைவ் சர்வர் வச்சு ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அது ஒரு டிப்ளாய் பண்ணி உங்கள் ப்ரைவேட் ஐபி அட்ரஸை அட்டாச் பண்ணி கொடுத்துரும். ஸோ டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா இது என் சிஸ்டம், இங்கே இருக்க நம்ம சிஸ்டம் லேப்டாப்பை, இங்கே என்கிட்ட இருக்கிறது வந்து ப்ரைவேட் ஐபி. ஸோ எனக்கு வந்து இப்போ நான் இதை ஹோஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன், என் சிஸ்டமே சர்வராக மாற்றி நான் ஹோஸ்ட் பண்ணணும்னு நினச்சேன்னா நான் என்ன பண்ணணும்னா இங்கே வந்து ரவுட் டேபிள்னு ஒன்று இருக்கும். there will be something called ரவுட் டேபிள். ஸோ இந்த ரவுட் டேபிளில் நான் என்ன பண்ணணும், ஐ ஹவ் டு மேப் த பப்ளிக், இந்த ப்ரைவேட் ஐபியோட என்னோட நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன்ல, பர்ச்சேஸ் ப்ரைவேட் பப்ளிக். சரி ஓகே ஓகே, ஐ வில் கம்ப்ளீட் திஸ். So I'll have an public, private IP. பப்ளிக். ஓகேங்களா? இது ரெண்டையும் வாங்கி நான் வந்து மேட்ச் பண்ணிடணும். மேட்ச் பண்ண என்ன பண்ண முடியும், இதை நான் ஹோஸ்ட் பண்ணிட முடியும். கிளியரா? பட் இன்டர்னலாக நீங்கள் இந்த ஃபயர் வால் அட்டாச் பண்ணணும். ஏன்னா உங்கள் சிஸ்டத்தோட ஒரு போர்ட்டை வந்து நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுறீங்க டு த வேர்ல்டு. ஸோ தெர் ஷுட் பி லாட் ஆஃப் திங்ஸ் டன். ஓகேங்களா? இந்த தலைவலியெல்லாம் நம்ம எடுக்க போதில் we are going to do it சர்வர்லெஸ். அதை பற்றி பார்க்கலாம். பட் உங்களுக்கு ஒரு ஜென்ரலாக ஒரு யூஸ் கேஸில் சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஏதாவது வெப்சைட்ஸ் வந்து பேன் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட்டுன்னு பார்த்துருக்கீங்களா? லைக் லேட்டஸ்ட்டாக இல்லை, முன்னாடி பார்த்தீங்கன்னா அது என்னது டிக்டாக்கா சம்திங் ஏதோ ஒரு சைட்டா, மேபி நிறைய சைட்ஸு. சரி, டிக்டாக் வந்து பேன் பண்ணிட்டாங்க. கரெக்டா? ஸோ அது வந்து எப்படி வந்து பேன் பண்ணுறாங்க, பட் எல்லா லைக் அதர் கண்ட்ரீஸ்லாம் ஒர்க் ஆகுது, எப்படி நம்ம இந்தியாவில் மட்டும் ஒர்க் ஆக மாட்டேது அப்படின்னா, நம்ம டேரெக்டாக நம்ம ஐபி வச்சு நம்ம எங்கேயுமே ரிக்வஸ்ட் பண்ண போகிறல, ஆல் இஸ் டன் பை திஸ் ஐஎஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது ஜியோ, ஏர்டெல் அவங்க தான் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து ஒரு இஷ்யூ பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பப்ளிக் ஐபி இருக்குல்ல, ஆஃப் டிண்டரா சாரி டிக்டாக்கா, டிக்டாக். ஸோ அவங்களோட பப்ளிக் ஐபி வந்து இந்த ஐஎஸ்பி கிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஐஎஸ்பி என்ன பண்ணாது, யாராவது ஒரு அவங்க யூசர்ஸ் வந்து ரிக்வஸ்ட் பண்றாங்க ஜியோ கிட்ட டு மேக் ரிக்வஸ்ட் டு டிக்டாக்னா என்ன பண்ணாது, ஐஎஸ்பி என்ன பண்ணாது, வில் நாட் மேக் அ ரிக்வஸ்ட். கிளியரா? இப்படிதான் வெப்சைட்ஸ் வந்து பேன் பண்றாங்க சிஸ்டம்ஸ். VPN யூஸ் பண்ணா ஒர்க் அது மாதிரி எப்படி சார்? புரியல? VPN யூஸ் பண்ணா you will be able to get it. திரும்பி கேக்குறீங்களா? அது சேம் ஐபி வந்து சேமா தானே இருக்கும் சார் வெப்சைட்டுக்கு, அது VPN யூஸ் பண்ணா மட்டும் எப்படி அது இந்த ஐஎஸ்பி கண்டுபிடிக்க ஸோ முடியும்? VPN யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இட் நாட் கோ டு யுவர் ஐஎஸ்பி. கிளியருங்களா? ஸோ அதில் இன்னும் கொஞ்சம் இன்டர்னலாக பார்த்தீங்கன்னா there will be something like you can have a private IP like VPNலேயே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ VPN இருக்கு, there are different types of VPN இருக்கு. ஓகேங்களா? ஸோ when you get paid VPNs அப்படின்னா the ISP கிட்ட போகாத ரிக்வஸ்ட் it will go to your VPN server. அவங்க வந்து அவங்க இதுலேருந்து ஆக்சஸ் பண்ணுவாங்க டு யுவர் இது. புரியுதுங்களா? சர்வர் மாதிரி. ஓகேங்களா? ஆனால் இது வந்து நீங்கள் ஃப்ரீ VPN போட்டீங்க அப்படின்னா இட் will go to your ISP. இதுல வந்து ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி இருக்கு. இன்னும் கொஞ்சம் டீப்பாக போனீங்க அப்படின்னா ஸோ ரெக்கார்ட்ஸ் மட்டும் வந்து வச்சுக்க மாட்டாங்க. ஸோ ஐஎஸ்பி வில் நாட் ஹாவ் எனி ஹிஸ்ட்ரி வென் யூ புட் ஃப்ரீ VPNs. அவங்களே பார்த்தீங்கன்னா வில் மேக் ரிக்வஸ்ட் ஃப்ரம் யுவர் ஜியோ ப்ரொவைடர்ஸ் தான். புரியுதுங்களா? ஜியோ, ஏர்டெல் கிட்ட இருந்து. ஆனால் இந்த ஃப்ரீ VPN போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஹிஸ்ட்ரிஸ் மட்டும் சேவ் பண்ணிக்க மாட்டாங்க. இஃப் கவர்மெண்ட் ஆஸ்க் சம்திங், இதெல்லாம் வந்து ரியாலிட்டியில் நடக்க, பட் ஆனால் சொல்கிறேன், இஃப் இந்த பர்டிகுலர் யூஸரோட கம்ப்ளீட் எனக்கு இதோட வேணும் அப்படின்னு சொல்லி ஐஎஸ்பிட்டு கேட்டாங்கன்னா ஐஎஸ்பி வில் ஹேவ் ஈச் அண்ட் எவ்ரி ரெக்கார்ட்ஸ் ஆஃப் யுவர் இது. ஸோ அவங்களால டேரெக்டாக எடுத்து கொடுக்க முடியும்.
ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீ விபிஎன்ஸ் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். பட் ஆனால் வந்து ஐஎஸ்பி கிட்ட ரெக்கார்ட்ஸ் மட்டும் சேவ் ஆகாது. இஃப் யூ கோ டு பெய்டு விபிஎன்ஸ் நிறைய இருக்குது ஓகேங்களா. இஃப் யூ கோ வித் தட் இந்த ஐஎஸ்பி கிட்டே போகுதுப்பா ஓகேங்களா, டேரெக்டாக போகும். ஆனால் நீங்கள் கேட்பீங்க சம்டைம்ஸ் விபிஎன் போட்டாலுமே தட் டிக்டாக்ஸ் எல்லாமே ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா தேவ் இன்டர்னலி பேண்ட் ஃப்ரம் தேர் சைட். ஏன்னா அவங்க இஷ்யூ பண்ணிட்டாங்களே. ஸோ அவங்க சைட்லேருந்தே வந்து என்ன பண்ணுறாங்க, ஜியோலஜிக்கலாக பார்த்தீங்கன்னா வென் ரிக்வஸ்ட் கம்ஸ் ஃப்ரம் இந்தியா அப்படின்னா அவங்க இந்தியாவுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுறது இல்லை. ஸோ டெக்னாலஜிக்கலாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன தான் விபிஎன் போட்டு ஐஎஸ்பி மூலிமா யார் மூலிமா ட்ரை பண்ணாலும் என்ன ஆகாது, இட் வில் நாட் ஒர்க். கிளியரா? ஸோ இது வந்து அவுட் ஆஃப் டாபிக், நம்ம டாபிக்குள்ளே வரலாம். சரி, நம்ம வந்து இந்த பேசிக் சர்வர் செட்டப்லாம் பண்ண போகிறதுல நம்மளுக்கு வந்து 2 அப்ரோச் இருக்குது. ஒன்று வந்து டிப்ளாய்மெண்ட்டில், ஒன்று வந்து சர்வர்லெஸ். சர்வர்லெஸ்னால் நம்ம சர்வர் கிடையாதுன்னு இல்லை, நம்ம கோடை கம்ப்ளீட்டாக சர்வரில் தான் போட போகிறோம் ஓகேங்களா. அண்ட் சர்வர் பேஸ்ட். சர்வர் பேஸ்னால் நம்ம சர்வரை கான்ஃபிகர் பண்ணோம் கம்ப்ளீட்டாக. சர்வர்லெஸ்னால் சர்வரை வந்து எந்த கம்பெனி கிட்ட நம்ம போய் வாங்குறோமோ அவங்களே கான்ஃபிகர் பண்ணி எல்லாமே கொடுத்துருவாங்க. கோடை மட்டும் அவங்க கிட்ட கொடுத்தா போதும்பா. என்ன பண்ணுவாங்க, அவங்களே அவங்க சர்வரில் டிப்ளாய் பண்ணி எல்லாமே கொடுத்துருவாங்க. பப்ளிக் ஐபி எல்லாமே போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அதுமாதிரி நம்ம போகிற ஒரு கம்பெனி தான் என்னது, கிட்டப். கிட்டப்போட கம்பெனி என்னது, கிட்டப் பேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த செட்டிங்ஸ் போங்க, கேர்ஃபுல்லாக பாருங்கள். செட்டிங்ஸ் போங்க, பேஜஸ்ன்னு இருக்கும். கோ டு நன்னு இருக்கும். உங்கள் பிரான்ச் என்ன சூஸ் பண்ணிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. கிளியரா? ஸோ ஆக்ஷன்ஸ்க்கு வந்தீங்கன்னா ஒரு ட்ரிகர் நடக்கும் பார்த்தீங்களா. சி அவங்களே செட்டப் பண்ணுறாங்க பாருங்க. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தெரியுதுங்களா, ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் தேவையான இது கோடு எல்லாமே அவங்களே கிரியேட் பண்ணி தி ஆர் பில்டிங் ஆல் அவர் கோடு. இது எல்லாமே அவங்களே பண்ணிப்பாங்க. இது என்னது, சர்வர்லெஸ் அப்ரோச். they are doing everything. ஒரு ஆர்டிஃபேக்ட் கிரியேட் ஆகும், எவ்ரிதிங் will be done by themselves. சரி, பில்ட் ஆயிடுச்சு. சரி, கிரீன் டிக் வந்துருச்சு. நெக்ஸ்ட் இஸ் ரிப்போர்ட், நெக்ஸ்ட் டிப்ளாய். ஓகே, டன், சூப்பர். ஸோ 3 டிக் வரணும். எவ்ரிதிங் இஸ் டன். திரும்பி செட்டிங்ஸ்க்கு போங்க, பேஜஸ்க்கு போங்க. இங்கே பார்த்தீங்களா ஒரு லிங்க் வந்துடுச்சு. சி கிளியரா? இப்போ உங்களால் பார்க்க முடியுதா? ஐ வில் ஷேர் இட். சி இஸ் திஸ் கிளியர்? சூப்பர்ப்பா. இதுதான்ப்பா சிம்பிள். ஸோ இன்னைக்கு இது ஒரு அசைன்மெண்ட் நான் இது பண்ணிடுறேன். ஸோ மேபி இதை நான் உங்களுக்கு சாட்டர்டே போல் கொடுக்குறேன் ஓகேங்களா. ஜஸ்ட் இது ஒரே ஒரு லைக் ஒன்றும் இல்லை, இந்த அசைன்மெண்ட்டில் ஏதாவது ஒரு இண்டெக்ஸ் டாட் HTML கூட ஒரு இது வச்சுட்டு கிட்ல புஷ் பண்ணிடுங்க. அண்ட் இந்த கிட்டப் பேஜஸ்க்கு 2 பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. ஐ திங்க் இதோட ஈஸியஸ்ட் டிப்ளாய்மெண்ட்லன்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் த பி பேஸ் ஈஸியஸ்ட் டிப்ளாய்மெண்ட். ஒன்றும் இல்லை, உங்கள் கிட்டப்ல செட்டிங்ஸ்க்கு வந்துடணும், பேஜஸ்க்கு போகணும், கீழே வந்து பிரான்ச்சை சேஞ்ச் பண்ணி சேவ் கொடுக்கணும், அவ்வளோதான். எவ்வளோ பட்டன்ஸு, 1 2 பட்டன்ஸாக கிளிக் பண்ணுறீங்க. கிளியரா? சால்ப்பா. we have covered all the topics. நம்ம இன்னைக்கு என்னென்ன பார்க்கணும்னு நினச்சோமோ எல்லா டாபிக்ஸும் கவர் பண்ணிட்டோம். ஐ ஸ்டாப் த ரெக்கார்டிங்ஸ். அதுக்கப்புறம் டவுட்ஸ் வந்து பார்க்கலாம்.